ரைட். வணக்கம் பிள்ளைகள். வாழ்க வளமுடன். செக். ரைட். பிள்ளைகள், உங்களுக்கு தலைமுறை என்ற பாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா, இன்றைக்கு வந்து 2வது வகுப்பு. நேற்றைய வகுப்பு வந்திருந்தா தான் இன்றைய வகுப்பு கொஞ்சம் விளங்கும். சரிதானே? இப்ப நேற்று நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கிறேன். கொஞ்சம் தான் எழுதியிருப்பீங்க. சரியா? அதில் வந்து இதில் இருக்கிற வரவிலக்கணங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம். ரைட். பரம்பரையாளண்டா என்ன, மாறலண்டா என்ன, எதிர்வுண்டா என்ன, உரல் பொருள் இயல்புண்டா என்ன, ஆட்சியான இயல்பு, பின்னடைவான இயல்பு, உரல் பொருள் இயல்பு. சரியா? விளங்குதா? மற்ற பரம்பரைகள் இதெல்லாம் அந்த டாபிக்கள் எல்லாம் என்னென்னன்றதுல விளக்கம் எல்லாம் நேற்று கதைச்சிட்டோம். நேற்று என் கிளாஸ் ரெக்கார்டிங் பார்த்துட்டு வந்திருந்தாலும் ஓகே. சரிதானே? ரைட். அப்புறம் நேற்று அந்த மெண்டலின் பரிசோதனையும் தொடங்கிட்டோம் பிள்ளைகள். ஓகே தானே? அவர் என்ன செய்யிருக்கிறார்? பைசம் சட்டயம் என்ற ஒரு பட்டாணி கழுத்தை அவர்த்து எடுத்து என்ன செய்கிறார்? தன்னை பரிசோதனைக்கு எடுத்திருக்கிறார். அதுக்கான காரணங்களும் எழுதிட்டோம். சரிதானே? அதோட வந்து மெண்டல் வந்து சரியா, ரைட், இந்த கிரேயர் மெண்டல் வந்து அந்த பட்டாணி கழுத்தை ஆவறதுல ஒரு 7 விதமான உடல் பொருள் இயல்புகளை அவதானிச்சிருக்கிறார் அப்படி. சரியா? இப்போ இதுவும் கேட்கப்படுற கேள்வி இல்லை. உங்களுக்கு கேள்வி வந்ததுன்னா இது கேட்பாங்க. மெண்டல் தனது பரிசோதனையில் அவதானித்த உடல் பொருள் இயல்புகளை குறிப்பிடுக. இல்லாட்டி எம்சிக்குள்ளேயும் போட்டு வரலாம். சரிதானே? ஓகேயா? அப்போ நேற்று என்னென்ன காரணத்துக்காக பட்டாணிகளை தாவரத்தை தெரிவு செஞ்சதுன்னு பார்த்துனாங்க. இன்னைக்கு அவர் அதில் அவதானிச்ச உடல் பொருள் இயல்புகளை பார்ப்போம். சரி, பார்த்துட்டு இன்னைக்கு தான் அடுத்து அந்த இனங்கலக்கிறதுலாம் எப்படி, இன்னைக்கு தான் முக்கியமான விஷயம். அந்த இனங்கலக்கிற முறையை பிடிபட்டுண்டா நீங்கள் அப்புறம் பின்னுக்கு வர அந்த நோய்கள் அதெல்லாம் ஈஸியாக பிடிச்சிடலாம் பிள்ளை. சரிதானே? ஓகேயா? ரைட். அடுத்து போடுங்கோ. போடுங்கோ. மெண்டலினால் பட்டாணிக்காலை தாவரத்தில் அவதானிக்கப்பட்டு மெண்டலினால் மெண்டலினால் பட்டாணிக்கடலை தாவரத்தில் அவதானிக்கப்பட்ட மெண்டலினால் பட்டாணிக்கடலை தாவரத்தில் அவதானிக்கப்பட்ட 7 உரல் பொருள் இயல்புகள். என்ன உரல் பொருள் இயல்புண்டா? ஒன்றுக்கொண்டு எதிரான இயல்புகள். உயரமண்டா கட்டையா இருக்கும். சரியா? விளங்குதோ? ஒன்றுக்கொண்டு எதிரான இயல்பு என்ன? உரல் பொருள் இயல்பு. 7 உரல் பொருள் இயல்புகள். ஓகேயா? அதில் ஒன்று வந்து பிள்ளைகள் பூக்களின் நிறம். பூக்களின் நிறம் எழுதிக்கொள்ளுங்க. அதெல்லாம் கேட்பா முடியாது. கேட்டால் ஸ்ட்ரக்சரல் எல்லாம் எழுத தெரியணும். ஓகே. பூக்களின் நிறம். சரியா? அது எழுதிக்கொள்ளுங்க. ஊதா அல்லது வெள்ளை. இதுதான் அந்த உடல் பொருள். ஒன்று கொண்டு இது ஒன்று ஊதா இருக்கு, இல்லை வெள்ளையா இருக்கு. ஒன்று கொண்டு இதில் இருக்கும். ஒரே மாதிரியே ஊதாண்டில தானே, ஒரே மாதிரி வெள்ளை என்ன இல்லை. சரியா? அடுத்தது 2வது வித்தின் நிறம். வித்தின் நிறம். 2வது வித்தின் நிறம். வித்தின் நிறம். அதுக்கு மஞ்சள் அல்லது பச்சை. வித்தின் நிறம். அடுத்த 3வது வித்தின் வித்தின் மேற்பரப்பின் தன்மை. வித்தின் மேற்பரப்பின் தன்மை. எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். வித்தின் மேற்பரப்பின் தன்மை. மேற்பரப்பு தன்மை என்ன? ஒன்று சாஃப்டா இருக்கும், இல்லை ரஃபா இருக்கும். கரடு தன்மை இருக்கும். கரடு தன்மையா இருக்கும். இந்த விதைகள், தாவரங்களை விதையெல்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க முடியாது. இப்போ மா விதையை எடுத்து பாருங்கோ. பலாக்கொட்டை இருக்குதான், பலா விதையை எடுத்து பாருங்கோ. விளங்குதா? ஒவ்வொரு விதையில நீங்க எடுத்து பார்க்க அந்த மேற்பரப்பு வித்தியாசமா இருந்தா முடியல. மேற்பரப்பு நீங்க ஒரு ஆயுசில் நான் படிச்சிருப்பீங்க. என்ன மேற்பரப்பு தன்மை அதே மாதிரி தான். ஒன்று கரடு மூடாது சொர சொரப்பா இருக்கும். சிலது கொஞ்சம் அழுத்தமா, என்ன கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ரைட். வித்தின மேற்பரப்பு தன்மை. ஓகேயா? ரைட். அது கழிக் கொள்ளுங்கோ. அழுத்தமானவை அல்லது திரங்கியவை. வசனம் கவனம். திரங்கியவை. அர்த்தம்லாம் திரங்கியவை. தமிழ் கவனமா. திரங்கியவை என்றால் அழுத்தமற்றது தான் அப்படி ஒரு வசனம் பாவிக்கிறது. சரியா? அழுத்தமானவை அல்லது திரங்கியவை. இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் கடுமையான புது சொற்களாக தான் இந்த பாடத்தை உங்களுக்கு இருக்கும் பிள்ளை. அதில் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இதுதான் விளங்கிக் கொள்ளணும்.
அழுத்தமானது அதுக்கு அடுத்த எதிரானதுன்னு இருக்கும், கொஞ்சம் கரடுத்தன்மையா இருக்கும், ரஃபா இருக்கும், அதான் திரங்கியவை. அப்படி அழுத்தமானவை அழுத்தமற்றவைன்னு சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்தது நாலாவது, பழங்களின் மேற்பரப்பின் தன்மை. பழங்களின் மேற்பரப்பின் தன்மை. பழங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, வாழைப்பழத்தோலும் ஆப்பிள் தோலும் மாதிரி மாதிரி இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. பழங்களின் மேற்பரப்பின் தன்மை. அதுக்கு வீங்கியவை அல்லது சுருங்கியவை. சரியா? வீங்கியவனா வீக்கம் தான். கை அடிபட்டு அப்படியே பொங்கி கொண்டு வரும் தானே. சில பழங்கள் பழுத்து பெருசா வீக்கமா இருக்குங்களா அப்படி. சரியா? ரைட்டோ. சுருங்கினா சுருங்கி போய் இருக்கு கொஞ்சம். அடுத்து அஞ்சாவது, பழங்களின் நிறம். பழங்களின் நிறம் விளங்கி யோசிச்சு உடனே விளங்கி எழுதுங்க பிள்ளைகள். பின்ன உங்களுக்கு பதிஞ்சிரு உடனே. பழங்களின் நிறம் பச்சை அல்லது மஞ்சள். அஞ்சு எழுதிட்டோம். ஆறாவது, கிரைச்சு எழுதுங்க பிள்ளைகள். நான் நான் வடிவத்தான் எழுதுவேன், நீங்க வடிவில் நினைச்சு பாருங்க. ஓகே. ரைட். சரியா? அஞ்சு. அடுத்து ஆறாவது, பூக்களின் அமைவு. பூக்களின் அமைவு. பூக்கள் எங்க இருக்க வேண்டும்? முனைக்குரியவை அல்லது அச்சுக்குரியவை. முனைக்குரியனா பூக்கள் சில பார்த்தீங்கன்னா அதில் முனையில நுனியல்ல இருக்கும் பிள்ளைகள். சில சில அச்சுக்கு அந்த அந்த கிளையில் வருந்த அடையில இடையெல்லாம் இருக்கும். சரியா? அடுத்த ஏழாவது, தாவர தண்டின் உயரம். நெட்டை குட்டை. உயரமானவை அல்லது உயரம் குறைந்தவை, நெட்டையானவை குட்டையானவை. ஓகே. இல்ல, இந்த பயன்படுத்தப்படுற இந்த வசனங்கள் எல்லாம் பழக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க பிள்ளைகள். சரியா? வேணும், அதை வச்சுதான் கேள்வியில் உங்கள்ட்ட தருவாங்க. ஓகே அவளு. ஓகே. அப்ப இந்த ஏழு படிமனைகளையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே தானே? இதுதான் உங்களுக்கு கேள்வியில கேட்பாங்க. ரைட். கவனம். பயாலஜி எல்லாம் கடைசி இதில் படிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், ஞாபகத்தில் நிற்கும். ஓகே தானே? சரியா? இப்போ நீங்களும் கூட எக்ஸாம், அதாவது 14ஆம் தேதி கூட 11ஆம் தேதி 12ஆம் தேதியோட கிளாஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிரும் பிள்ளைகள். சரிதானே? மேக்ஸிமம் நீங்களும் ஸ்டாப் பண்ணி இருங்க. ஒரு 4 நாளைக்கு நீங்கள் ஃப்ரீ ஆயிரும். அப்புறம் வீட்டில் இருந்து பர்சனல் கிளாஸ் எடுத்து வச்சு கொண்டு நிற்கிறீர்கள். சரியோ? விளங்குதோ? ரைட். அப்போ என்ன செய்யணும், அந்த நேரங்களில் நீங்கள் பயாலஜி செக்ஷனில் மீட்டி எடுக்கலாம். ரைட். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட போய் ஞாபகத்தில் கூட நிற்கும். இப்போ இருந்து பயோ படிச்சு கொண்டிருந்தீங்க, இப்போ வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் படித்து விளங்கி எடுக்க வேணும். அதே இந்த பாடத்தையும் இதையும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அந்த கேட்டகரியிலே வச்சுக்கொள்ளுங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த விளங்கி எடுக்கிற ஒரு பாடம் தான். விளங்குதோ? ரைட்டோ? ரைட். ஓகேயா? சரி. எவ்வளோ சரிதானே? ரைட். அடுத்தது, ரெக்கார்ட் போர்டு இல்லையோ? போட்டிருக்கு. போட்டு. ரைட். ஓகே அவ்வளோ. அப்போ நாங்கள் இனி இந்த முக்கியமான விஷயத்துக்கு போவோமா? எல்லாரும் கஷ்டப்படுற விஷயம் இதுக்குள்ளேயே பாபு. அடுத்த தலையங்க போடுங்க பிள்ளைகள். அடுத்த தலையங்க போடுங்க. மெண்டல் பின்பற்றிய செய்முறைப்படிகள். மெண்டல் பின்பற்றிய செய்முறைப்படிகள். இதுல கேள்வி வந்து இறங்கினா இதெல்லாம் கேட்காம விட மாட்டாங்க பிள்ளை. ஸோ கவனமா. மெண்டல் பின்பற்றிய
செய்முறைப்படிகள். ஓகே, முதலாவது நம்பர் ஒன். சரி அவள் எழுதுங்க முதலாவது. தூயவழி நெட்டையான தாவரத்தையும் தூயவழி நெட்டையான தாவரத்தையும் தூயவழி நெட்டையான தாவரத்தையும் இதான தூயவழி நெட்டையான தாவரம், தூயவழி. ஓகே, அடுத்தது தூயவழி குட்டையான தாவரத்தையும் தூயவழி நெட்டையான தாவரத்தையும் தூயவழி குட்டையான தாவரத்தையும் கலப்பு பிறப்பாக்கம் செய்தல். கலப்பு பிறப்பாக்கம் செய்தல். கலப்பு பிறப்பாக்கம் செய்தல். கலப்பு பிறப்பாக்கம் செய்தல். ஓகே, அடுத்த வரியிலுங்க, அடுத்த வரியில் அப்படியே. இத்தாவரங்கள் பெற்றார் சந்ததி இத்தாவரங்கள் பெற்றார் சந்ததி பெற்றார் சந்ததி அல்லது பி 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 கேபிட்டல் பி பி போட முடியும். பெற்றார் சந்ததி அல்லது பி என பெயரிட்டார். பி ஃபோ பி ஃபோ பேரண்ட்ஸ். பி ஃபோ என்ன விளையல்? பி ஃபோ பவர் வரும் பேரண்ட்ஸ். நீங்க எதுவும் வேற உங்களோட வேலை போட்டுக்கொள்றீங்கள. பெற்றார் அல்ல பின்னு போடுற என்னது பேரண்ட்ஸுக்கு சொல்றது அர்த்தம். அவர் அப்படி வச்சாது. நான் பி ஃபோ பேரண்ட்ஸ் ஞாபகம் வச்சிருக்கேன். பெற்றார் என்ன பேரண்ட்ஸ் ஆனா இங்கிலீஷ்ல. ரைட். ஓகே, அப்போ இல்லை கவனிங்க, கவனிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காரு இதுல? இவர் இப்போ செய்முறைப்படி இவர் எப்படி இனங்கள் வந்து எடுத்துக்கொள்றான்டா பார்க்க போறோம். சரிதானே? ரைட். தூய வழி என்ன செய்யறார்? தூய வழி நட்டையானது. அப்போ பிள்ளை தெரியும் தூய வழி என்றா கேபிட்டல் டியும் கேபிட்டல் டியும் ரெண்டு பரம்பரையாக என்ன இருக்கும்? கேபிட்டல் டியா இருக்கும். சரிதானே? ஸ்மால் டி என்ன பிள்ளைகள்? தூய குட்டை. கேபிட்டல் டி என்றது உயரத்தை குறிக்கிறது பிள்ளைகள். ஸ்மால் டி என்றது கட்டையை குறிக்கிறது, குட்டையானது. ரைட். ஓகே, தூய வழி என்ன ரெண்டுல என்ன பிள்ளை? ரெண்டு பரம்பரையில என்னது ஒரே மாதிரியே இருக்கணும். அதாவது இங்கே ஆட்சியான இயல்பும் இல்லை, பின்னடைவான இயல்பும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் கதைக்கிற லாங்குவேஜ் விளங்கணும் உங்களுக்கு. இதை நேற்று பார்த்துட்டோம். ஆட்சியான இயல்புனா என்ன? வெளித்தெரிகிற இயல்பு தான் என்னது ஆட்சியான இயல்பு. வெளித்தெரியாத இயல்பு என்னது? பின்னடைவான இயல்பு. சரியோ? இன்றைக்கு தான் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா சில கொஞ்சம் விளங்க கஷ்டமா இருக்கலாம். முதலாவது கிளாஸ் பார்த்துட்டீங்கன்னா கிளியராக இருக்க முடியாது. சரிதானே? ரைட். நான் திருப்பி நான் சொல்லுவேன், திருப்பி சொல்லுவேன். சரியோ? அப்போ இதில் எல்லாமே சமனுகமாக இருக்க பிள்ளை. இதெல்லாம் சமனுகம். நேற்று இது தரையில பிள்ளைகள் நோட் பண்ணி கொடுங்க. இதை சொல்ல இது எல்லாமே என்ன பிள்ளை? சமனில் இருக்குது. அப்போ இதை சொல்லுவோம் அந்த பிள்ளை சமனுகம். நேற்று இதில் நோட் பண்ணி கொடுங்க. சமனுகம் அல்லது ஓரின நுகம் என்று சொல்லுவோம். தூய வழியிலேயே விடுங்க. சமனுகம் அல்லது என்னது? ஓரின நுகம். ஓரினம் என்ன ஒரே மாதிரி தான் இருக்கு, சமனா இருக்கு. பார், டிடி கேபிட்டல் டிடி சும்மா பாரு, கேபிட்டல் டிடி சமம் தானே. அப்ப சமனுகம். அடுத்து என்னது? சிவம் டிடி, அதுவும் என்னது? சமனுகம். இப்படி இருந்திருக்கும்ல. இப்படி அங்கே எழுதிருப்பீங்க. உதாரணங்களை பாருங்க. இதை சொல்ற வந்து இதர நுகம். இதர நுகம். இதர நுகம் அல்லது பல்லின நுகம். அல்லது பல்லின நுகம். சரியா? அல்லது இதர நுகம் அல்லது பல்லின நுகம். இந்த பேர்லயே பாருங்க பிள்ளைகள். ஏன்னா கேள்விகளுக்கு தெரிய தருவாங்க. சம நுக முடியாது அல்லது இதர நுக முடியாது அல்லது பல்லின நுக முடியாது அல்லது ஊரின நுக முடியாதுன்றா
அந்த நுகம்ன்றது என்னடா, இந்த டி ஒரு பரம்பரையில தான் நுகம்னு சொல்றது. நுகம், நுகம், முகம் இல்ல, நுகம், நூனா. தமிழ் விளங்குதானே? ரைட். அப்ப சமநுகம் ஓட நோனா அது ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டும் ஒரே எழுத்து தான். சரிதானே? இதை பாருங்க, கேபிட்டல் டி இருக்கு, ஸ்மால் டி இருக்கு. இதுல கேபிட்டல் டி என்ன முடியாது, ஆட்சியான இயல்பு யாரு? கேபிட்டல் டி. பின்னடைவான இயல்பு ஸ்மால் டி, அதாவது உயரம் தான் வழியை காட்டும். இதெல்லாம் தெளிவா இருக்கும், நம்முடைய கதைகள் முழங்கணும். அப்போ இது இதர நுகம் அல்லது பல்லின நுகம். பல்லின பல்லென்னா ஒன்றுக்கு மேற்பட்டதானே. ஒரு கேபிட்டல் டி இருக்கு, இன்னொரு ஸ்மால் டி இருக்கு, அப்ப பல்லின நுகம். அப்போ அந்த மொழியில் விளங்குதா? இதெல்லாம் தெளிவா இருக்க வேணும். ஓகே தானே? ரைட். ஓகேயா? அப்ப இதுல பாருங்க. சரி அப்படியே, அப்ப என்ன செய்யறாண்டா பிள்ளைகள், தூய வழி நட்டையும், சரியா, தூய நட்டைக்கு தானே அந்த தாவரத்தையும் தூய குட்டை தாவரத்தையும் செய்யறா பிள்ளைகள் கலந்து விடுறார். சரியோ? அப்ப கலந்து என்னது, புதிய என்ன எச்சங்களை புதிய சந்ததியில உருவாக்குறார். அதான் கலந்து பிறக்க வைக்கிறது. தமிழ் விளங்குதா? கலந்து புதுசானது பிறக்க வைக்கிறது, அதான் கலப்பு பிறப்பாக்கம். தமிழ் விளங்குதா? பிரிச்சு பாடுறா, அந்த வசனத்திலேயே விஷயம் இருக்கு. கலப்புன்னா என்ன? கலக்கிறது. அப்ப என்ன, ரெண்டு உயரத்தையும் கட்டையும் செய்றார், சேர்க்கிறார். ரெண்டு உயரமான தாவரத்தையும் கட்டையான தாவரத்தையும் சேர்க்கிறார். அது எப்படிப்பட்ட உயரம்? தூய உயரம். அதுக்கு பரம்பரை எல்லாமே என்னது, சமநுகமா இருக்கு. இதான் அது தூய குட்டை, அதாவது எல்லாமே சமநுகமா இருக்கு. சரிதானே? ரெண்டையும் கலக்கிறார், கலந்து செய்யற புதிய எச்சங்களை தோற்றுவிக்கிறார், அதாவது பிறப்பிக்க வைக்கிறார். அடே, ரெண்டு தாவரம் கலந்து புதிய தாவரம் உருவாதுண்டு, அது பிறக்குதானே புதுசா. சரியா? அதான் கலப்பு பிறப்பு ஆக்கம். பிரிச்சு பாருங்க, கலப்பு பிறப்பு ஆக்கம். விளங்குதோ? கலப்பு அதான் சேர்த்து பார்த்தீங்கன்னா கலப்பு பிறப்பாக்கம் கொண்டு வரும். அப்புறம் கலப்பு பிறப்பாக்கம் கொண்டா யோசிக்கல. விளங்குதா? இதான் நீங்க முதலாவது படிமுறையில் இருக்க விஷயங்கள். அப்போ தூய நட்டையும் தூய குட்டையும் ஒண்டாச்சது இனங்கள் என்ன செய்யறார்? கலப்பு பிறப்பாக்கம் செய்து என்ன செய்யறார்? அடுத்த சந்தையில உருவாக்குறார். சரிதானே? அப்படி இதென்ற முதலாவது கலப்பு பிறப்பாக்கம் செய்யவே சொல்றார் அவர் என்னண்டு, பெற்றார் சந்ததின்னு சொல்றார். பெற்றார் சந்ததி அல்லது பி சந்ததின்னு சொல்றார். பி பெற்றார் சந்ததி. ஓகேயா? சரியா? ரைட். அடுத்த ரெண்டாவது அப்படி ரெண்டாவது ரெண்டாவதுங்கோ, உயரமான உயரமான அல்லடி நெட்டையான, உயர நெட்டையெல்லாம் ஒன்றுதான்டா. உயரமான அல்லது நெட்டையான எழுதுங்க. என்ன நெட்டையான தாவரங்களின், நெட்டையான தாவரங்களின் மகரந்த மணிகளை, நெட்டையான தாவரங்களின் மகரந்த மணிகளை, மகரந்த மணிகளை மகரந்த மணிகளை குட்டையான தாவரத்தின், குட்டையான தாவரத்தின் குறியின் மீதும், குட்டையான தாவரத்தின் குறியின் மீதும் நெட்டையான தாவரத்தின் மகரந்த மணிகளை குட்டையான தாவரத்தின் குறியின் மீதும். அடுத்த வரியில அடுத்த வரியில குட்டையான தாவரத்தின் மகரந்த மணிகளை நெட்டையான தாவரத்தின் மீது, நெட்டையான தாவரத்தின் குறியின் மீது. குட்டையான தாவரத்தின் மகரந்த மணிகளை முதல்ல அப்படி மாத்தி எழுதணும். குட்டையான தாவரத்தின் மகரந்த மணிகளை நெட்டையான தாவரத்தின் குறியின் மீதும் சரியா? ரைட். இப்போ கவனிங்க பிள்ளைகள். இப்போ என்ன செய்யணும் பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? தாவரத்தின் குறியின் மீதும் தடவுதல். சரியோ? ஓகே. ஓகே. இப்போ கவனிங்க பிள்ளைகள், இங்க பாருங்க. இப்போ உயரமான தாவரம் இருக்கு தானே, அதுல குறி இருக்கு தானே, அந்த படத்தை இது குறி இப்படி மேல இருக்க முடியும். சரி, ரைட். இந்த குறியில என்ன செய்யறா பிள்ளைகள், இந்த குட்டியான தாவரம் இருக்கு தானே, இதான் பிரஷ் வைப்போம், தூரியன் வைப்போம். அதுல இருக்க மருந்த மணியில் வந்து இந்த சின்ன பிரஷ் இருக்கு தானே, நீங்க எடுத்துட்டு அந்த பிரஷ் இல்லை, இந்த பெயிண்ட் அடிக்கிற
அது பெரிய பெரிய பிரச்சனை இல்லை. சும்மா நீங்கள் இந்த கடலெல்லாம் கரைச்சி அடிப்பீங்க வீட்டில் பலருக்கு அந்த சின்ன தூரி ரைட் தூரின்னு சொல்கிறேன் ரைட் அந்த சின்ன தூரியை எடுத்து அந்த மருந்தமணி இது இவற்றை மருந்தமணி எடுத்து என்ன செய்யண்டா பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு வந்து இவற்றை குறி தான் உயரமானது இவற்றை குறியிலோ கட்ட பக்கத்தில் வச்சா இந்த குறி வந்து அதை இழுத்துரும் ரிசீவ் பண்ணி கொள்ளும் சரியா ரைட்டோ அப்போ தூய குட்டைன்ற மருந்தமணியை கொண்டுங்க இங்கே சேர்க்கிறார் ஓகே தானே ரைட்டோ அதே மாதிரி பிள்ளைகள் தூய நட்டை இருக்கு தானே இவற்றை மருந்தமணியை கொண்டு எங்கே சேர்க்கிறார் இங்கே சேர்க்கிறார் விளங்குதோ இதுதான் இப்போ ரெண்டாவது சொல்லப்பட்ட விஷயம் சொல்ல விளங்குதா பிள்ளைகள் சொல்ல விளங்குதா இப்போ சிம்பிளாக பாருங்க உயரமா தூய உயரமா இருக்கிற தாவரத்தின் மருந்த மணியை எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்யறார் கட்டையா இருக்கிற தாவரம் தானே அவற்றை குறியோட சேர்க்கிறார் சரியோ கட்டையா இருக்கிற தாவரத்தின் மருந்த மணியை கொண்டு வந்து என்ன செய்யறார் உயரமா இருக்கிற அந்த தாவரத்தின குறியில சேர்க்கிறார் இவரன் அந்த மருந்த செக்கை நடத்துறார் அவ மெண்டல் அந்த என்ன செய்யறார் பூச்சி குறி மாதிரி தொழிற்படுறார் சரியோ இது பூச்சி தான் இப்படி செய்யணும் அப்புறம் மெண்டல் பிடிச்சி பூச்சியை கொஞ்சம் பிடிச்சி வச்சு போட்டு பூச்சி நீ இதுல இருக்க வந்த மணி கொஞ்சம் இஞ்ச வீடு நீ இங்க இருக்க கொஞ்சம் வீடு பார்த்து சொல்லிட்டு இருக்கலாம் இல்லை தானே அப்போ அவர் செய்யறாரு என்ன செயற்கையாகவே மருந்து சேர்க்கையை ஏற்படுத்துறாரு செயற்கைன்னு என்ன நாங்கள் மனித தலையிட்டால் நடந்தால் என்ன முடியாது செயற்கை தானே ரைட் அப்போ என்ன செய்யறார் இது என்ன மருந்து சேர்க்கையா இருக்கும் தன் மந்த சேர்க்கையா அயன் மந்த சேர்க்கையா அயன் மந்த சேர்க்கை சரியா அப்படி ஏன் இது கட்டையானதாக வரும் வேற இல்லடா இது நெட்டையானதாக வரும் வேற இல்ல சரியா ஒரு பூவுண்ட குறிக்கு பிள்ளைகள் அந்த பூவுண்ட மருந்த மணியை அங்கேயே சேர்ந்தா தான் தன் மந்த சேர்க்கை விளங்குதா இன்னொரு பக்கத்துல வேறு மரத்துக்கு போச்சுன்னா அயன்தானே பகல் பக்கத்துல அயலண்டா பக்கத்துல முடியல நேற்று அப்படி சொன்னாலே விளங்குது ரைட் அவ்வாறு முடியல் இதுதான் ரெண்டாவது விஷயம் ரைட்டோ அப்போ சேர்த்துடன் நடக்கும் பிறகு கருக்கட்டலாகி இதுலேருந்து புதிய எச்சங்கள் தோற்றுவிக்கப்படும் முடியும் சொல்ல விளங்குது அதமல் ரைட்டோ ரைட் சரியோ நீங்கள் கடைசியாக தான் எனக்கு கீறணும் போன கீற தேவையா இப்போ ஒரு ஸ்டெப் அழுகி கொண்டு வாங்க அழுதுற ஒன்றோட அப்படியே விளங்கப்படுத்த வேண்டிய வாரு சரி தானே அப்போ உங்களுக்கு விளங்கு வழி எழுதி விளங்க ரைட் ஓகே அடுத்த மூன்றாவது போடுங்க மூன்றாவது படிமுறை மூன்றாவது ரெண்டாவது இருக்கீங்க இப்போ மூன்றாவதுங்க எழுதுங்கோ மேற்படி மேற்படி அயன் மருந்த சேர்க்கை மூலம் 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 பெறப்பட்ட பழங்களில் இருந்து பெறப்பட்ட பழங்களில் இருந்து பெறப்பட்ட பழங்களில் இருந்து மேற்படி அயன் மருந்த சேர்க்கை மூலம் பெறப்பட்ட பழங்களில் இருந்து அவற்றின் மூலம் கிடைக்கும் அவற்றின் மூலம் கிடைக்கும் அவற்றின் மூலம் கிடைக்கும் பழங்களிலிருந்து அவற்றின் மூலம் கிடைக்கும் வித்துக்களை முளைக்கச் செய்து வித்துக்களை பழம் வந்தாங்க வித்துக்கள் இருக்குதா பிள்ளைகள் சரியோ அப்புறம் வித்து இல்லாத பழம் ஒன்று காய்க்கிறீங்களா அதில் இருக்குது வித்து ரைட் இப்போ வித்து இல்லாமலாம் பழங்கள் வருதா பிள்ளைகள் திராட்சை பழம் எல்லாம் ஏன்னா திராட்சை பழம்லாம் இருக்குதா பிள்ளைகள் வித்து இல்லாமலே ஏன்னா இப்போ ஆக்களுக்கு சாப்பிட்றதுக்குள்ள திராட்சை விதைகள் வந்து வந்து பல்லுக்கு சரி கொண்டு இருக்குது டிஸ்டர்பாக இருக்குது சாப்பிடுன்னு விதைகள் எல்லாம் வருது பிள்ளைகள் சரிதானே ஓகேயா அப்போ வித்து இல்லாத பழங்கள் சாப்பிட்றத குறைச்சி கொள்ளுங்க நல்லது இல்லை உடம்புக்கா ரைட் சரியா ஓகே வித்துக்களை முளைக்கச் செய்து தாவரங்களை பெறல் வித்துக்களை முளைக்கச் செய்து தாவரங்களை பெறல் வித்துக்களை முளைக்கச் செய்து தாவரங்களை பெறல் ஓகே அடுத்த வரியிலுங்க அடுத்த வரியில அடுத்த வரியில இல்லைங்க அதுல அடி அதுல அடுத்த பாயிண்ட் ஆளுங்க மூன்றாவது எழுதுறீங்க அதுக்குள்ளே அடுத்த பாயிண்ட் ஆளுதுங்க அடுத்த பாயிண்டா ஒழுங்கு அழுகிக்கொள்ளுங்க ரைட் இத்தாவரங்கள் யாவும் இத்தாவரங்கள் யாவும் இத்தாவரங்கள் யாவும்
இத்தாவரங்கள் யாவும் உயரமாக காணப்படுவதோடு கிடைச்சு எழுதுங்க, எழுதி படிச்சாதான் இதெல்லாம் வரும். இந்த பாடலாம் சும்மா இல்லை அப்படி சும்மா வாசிச்சுட்டு போற பாடங்கள் இது. இந்த காவோயிட்டுகள் லிப்பிட்டுகள் மாதிரி அந்த மாதிரி பாடம் இது இல்லை, விளங்க சொல்றது. ரைட். இதுல எழுதுற ஒவ்வொரு வரியும் தெளிவான விளக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த பாடம் விளங்கும். விளங்க இத்தாவரங்கள் யாவும், தாவரங்கள் யாவும் மார்க் பண்ணுங்க, யாவும் யாவும் மட்டும் மார்க் பண்ணி வைங்க. உயரமாக காணப்பட்டதோடு, யாவும் உயரம், உயரத்தை மார்க் பண்ணுங்க. இத்தாவரங்கள் யாவும் உயரமாக காணப்பட்டதோடு, உயரமாக காணப்பட்டதோடு அவை அவை F1 சந்ததி F1 சந்ததி என அழைக்கப்பட்டது. F1 சந்ததி என அழைக்கப்பட்டது. ஒழுங்கா எழுதுங்க பிள்ளைகள், புத்தகத்திலையும் இருக்குன்னுட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சரியா? நான் டைம் எனக்கு எடுத்து எழுதுகிறேன், என்னது எனக்கு என்ன விசாரி வழங்குதே கவனம். சரியோ? ஓகேயா? இது பாடம் ஃபுல்லாக எழுதவே பண்ணிக்காங்க. இந்த இது மட்டும் தான் எழுது, இன்றைக்கு மட்டும் தான் எழுத வேண்டி வரும். சரி, அங்கால மிச்சம் எல்லாம் புத்தகத்தில் நோட்ஸ் வச்சு மிச்சம் எல்லாம் கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா இந்த விஷயங்கள் விளங்கிட்டாலே அங்கால நோயெல்லாம் அப்படி கண்டுபிடிக்காத எல்லாம் விஷயம் வந்துடலாம். இப்போ யோசிக்கல சார், நோயெல்லாம் அழுதோணும், நிறைய அங்கே டிஎன்ஏ அதெல்லாம் அழுதோணும்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரியா? முக்கியமான விஷயங்கள் விளங்கப்படுத்திட்டு மற்றெல்லாம் நீங்களே நோட்ஸை வாசிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே தானே? ரைட். பாருங்க பிள்ளைகள், ஒன்று விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்க வந்து ஒரு யூனிட் வந்து ஈஸின்னு சொல்லுவீங்க, இப்போ இந்த யூனிட் எனக்கு ஈஸியன்ட்டு, அந்த ஈஸியன்னு சொல்ற யூனிட்டுக்குள்ள கூட ஒரு கஷ்டமான டாபிக் இருக்கும் பிள்ளைகள். சொல்ல வழங்குதா? அதே மாதிரி கஷ்டம், இந்த பாடமே கஷ்டம், இந்த யூனிட்டே கஷ்டம். அதாவது தலைமுறை உரிமையே கஷ்டம்னு சொல்றீங்க. ஒட்டுமொத்த தலைமுறை உரிமைக்கு இருக்கிற மொத்த டாப்பிக்கையும் உடைச்செடுத்தாலும் எல்லா டாப்பிக்குமே கஷ்டமா இருக்கா அப்படி. இந்த ஆரம்பம் பேசிக் ஆரம்பத்தில் இருக்க டாபிக் உங்களுக்கு விளங்கிட்டுதான்டா அங்கால எல்லாம் எனது ஈஸியாக வந்துடும். அதான் நேற்றைய கிளாஸ் இம்பார்ட்டன்ஸ். அதான் கிட்டத்தட்ட நேற்று ஒரு மதியத்துக்கு அந்த பாடத்தில் இருக்க நிறைய விஷயங்களை கதைச்சிடாம அப்படி அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ள போனது விளங்க சொல்றது. ஒரு விஷயம் சொல்லி அதை கிட்ட உதாரணங்களும் சொல்லி நல்ல இதாக கொண்டு போனது. அப்போ நேற்றையான அப்படியே பார்த்து கிளியர் பண்ணிருக்கும். இன்றைக்கு வந்து நேற்றைய நிறைய கதைக்கிறக்கே இருக்கு. இன்றைக்கு இந்த பாட விஷயம் தான் ஓடிட்டு இருக்கும். வெண்டையான் விளங்கணும்டா நேற்றையா விளங்கி இருக்கோம், திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டோ? நாளை அடுத்த கிளாஸ் விளங்கணும்டா இந்தியானும் முதலாவது கிளாஸ் ரெண்டும் பார்த்துருக்க வேணும், தொடர்ச்சி இருக்கணும் அப்படி விளங்குதா? அப்போ இந்த ஆரம்பத்தில் இந்த கஷ்டம்ன்ற சொல்ற இந்த விஷயங்கள் விளங்கிட்டு அங்கே வரலாம் என்னது ஈஸியாக இருக்கும். இதுதான் அப்படியே விஷயம். நீங்க நினைக்கிறாங்க ஒரு யூனிட் கஷ்டம்டா வடியா ஆராய்ஞ்சு பாருங்கோ, சரியோ? அதுல ஒரு கொஞ்சம் விஷயம் தான் அப்படியே கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தை மட்டும் அந்த பிரேக் பண்ணி உடைச்சு எடுத்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அது ஒரு கொஞ்சம் தான், ஆனா ஈஸியான நிறைய இருக்கு பிள்ளை. இந்த முடிஞ்சா இன்னைக்கு இதுக்கு பிறகு இன்னைக்கு வர நோய்கள் ஈஸியாக விளங்கும். அடுத்த டிஎன்ஏ இமேஜ் தொழில்நுட்பமா அது என்னென்றது அதெல்லாம் சும்மா நோட்ஸ் தான், அதெல்லாம் சிம்பிளா விளங்கும். ஆனா அங்க சிம்பிளா அவ்வளோ இருக்கு. நீங்க இந்த முன்னுக்கு இருக்க கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு பிள்ளை என்ன செய்றீங்க, அங்கே பின்னுக்கு விட்டுடுறீங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா உடச்சு விட்டேன்டா அங்கால நீங்களே பிடிச்சிடலாம். சொல்றதா விளங்குதா? ரைட். ஓகே. சரி, அப்படி F1 சந்ததி என அழைக்கப்பட்டது. ரைட். கவனிங்க இப்போ. சரி, அஞ்சு பாருங்க முடியாது. இப்போ இந்த கலக்கை வந்த முடியாது. இப்போ ரெண்டு நுகாம இருக்கு தானே, ரெண்டு பரம்பரையில் இருக்கு தானே டிடி. அது ரெண்டு இப்படி பிரிச்சு எழுதலாம் இல்லையா? பிரிச்சு எழுதலாம் தானே? சரி, எழுதலாம் தானே? ஓகே முடியாது. ரைட், எழுதி ஆகும். ரைட். இப்போ எழுதுங்க, இப்போ போடுங்க, இப்போ போடுங்கோ, இப்போ போடுங்க, வழியா போடுங்க முடியாது. வட்டம் போட்டு வழியா போடுவோம் நீட்டா. இது முக்கியம், இது போட தெரியணும். இதை வச்சு தான் கேள்வியில் வரும். போடுங்க வழியா போடுங்க. முதலாவது பெற்றார் சந்ததி
ரைட். ஓகே பிள்ளைகள், கொஞ்சம் கவனிங்க. இவ்வளவு ஓகே தான் பிள்ளைகள், வடையா கவனிங்க பிள்ளைகள். சிம்பிள் வேலை இது. இவ்வளவு ஓகேன்னா சரி. வேலை போட்டு கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். எல்லாரும் கவனியுங்கள். ரைட். கவனிங்க பிள்ளைகள். இங்க பாருங்க, இது என்ன பிள்ளைகள்? தூய வழி நெட்டையானதா வரும். சரிதானே? கேபிட்டல் டி, கேபிட்டல் டி. ரைட். இதை சொல்ற என்னது? சமனுகம் அல்லது என்னது? சமனுகம் அல்லது ஓரின நுகம். சமனுகம் அல்லது ஓரின நுகம். அதாவது ஒரு டி என்றது வந்து பிள்ளைகள் ஒரு பரம்பரை அளவு குறிக்கும். ஒரு பரம்பரை அளவு குறிக்கும். அப்போ ஒரு பரம்பரையில தான் ஒரு நுகம். சரிதானே? அப்போ ரெண்டும் சேர்ந்து பாருங்க, சமணம் தானே இருக்குது. சமனுகம் அல்லது ஓரின நுகம். இந்த தமிழ்லையும் கொள்ளுங்க. ரைட். அப்போ என்னது? டென்னு கேபிட்டல் டி குறிக்க வந்து தூய நெட்டை உயரமானதுக்கு தான் கேபிட்டல் டி சொல்லுவோம். கட்டையானது அல்லது உயரம் குறைஞ்சது தானே சொல்றது ஸ்மால் டி என்று சொல்றோம். சரி, இதுவும் என்னது பிள்ளைகள்? இதுவும் சமனுகம் தான். சமனுகம் அல்லது ஓரின நுகம் அல்லது தூய வழி. என்னது? தூய வழி. தூய வழி இல்லை வேற கலப்பு வராது பிள்ளைகள். எல்லாமே தூய, அதாவது தூய நெட்டேன்னா ஃபுல்லா நெட்டை தான் இருக்கு. தூய குட்டினா எல்லாமே என்னது? குட்டியா தான் இருக்கு. சரியா? இப்போ இது ரெண்டையும் கலக்கிறார். அப்போ ஒரு தூய நெட்ட தாவரத்தையும் தூய குட்டை தாவரத்தையும், அதாவது ஒரு உயரமான தாவரத்தையும் ஒரு கட்டையான தாவரத்தையும் கலக்கிறார் பிள்ளைகள். கலக்கிறார். சரியா? கலந்தா இப்ப என்ன சந்ததி, அதாவது எச்சங்கள் எப்படி வரும்ன்றதான் பார்க்கிறோம். சரியோ? அப்ப இந்த தாவரத்தின் பிள்ளைகள் எப்படி வந்திருக்கான்னு பார்ப்போம். உயரமா வராங்களா அல்லது கட்டையா வராங்களா அல்ல உயரம் கட்டையா வராங்கன்னு பார்ப்போம். சரியோ? அதான் F1 சந்ததி, என்ன முதலாவது சந்ததி இவரான் பெற்றார்கள். இவரான் முதல் உருவாக்குறாங்கண்டா முதலாவது வார சந்ததி முதலாவது சந்ததி தானே. பிறகு வாரது ரெண்டாவது சந்ததி, அதுக்கு பிறகு வாரது மூன்றாவது சந்ததி. சொல்லுவாங்க அப்படி சந்ததி சந்ததியா பரம்பரை பரம்பரை வருது. பார்த்தது இல்லையே? ரைட். அப்படித்தான் வரும். உங்களோட அம்மாட அப்பா, அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, அப்படி இந்த பரம்பரை வழியில அப்படி எழுதி வச்சிருப்பாங்கல்ல, இந்த சார்ட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. பார்த்தது இல்லையே? கூட இந்த இந்த கல்வெட்டு புத்தகங்கள் இருக்குல்ல, கல்வெட்டுன்றது சொல்றது பிள்ளைகள் இந்த ஒரு ஆள் மரணச்சடங்கான பிறகு, மரணமான பிறகு ஒரு இறுதி கிரியையில கொடுப்பாங்கல்ல பிள்ளைகள், இந்த புத்தகங்கள், அந்த அடி புத்தகங்கள் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. கல்வெட்டுன்னா கல்லில் வெட்டுறதும் ஒரு கல்வெட்டு தான். இந்த மன்னர் வெட்டியிருப்பாங்க, அதுவும் இருக்குதான். இதையும் சொல்றேன் அந்த புத்தகத்தை. அதுல பின்னே பாத்தீங்கன்னா பரம்பரை வம்சாவளியெல்லாம் இருப்பாங்க. வம்சாவளி எங்க இந்த வந்தெல்லாம் இருக்கும். சரியா? அப்போ அதுல இருந்து வர்ற அது வம்சாவளி எங்களுக்கு நிறைய தலைமை பிள்ளைகள். சரியா? உங்களுக்கு உங்களோட அப்பாட பேர் தெரியும், அப்பாட பேர் தெரியும், அதாவது உங்களோட தாத்தாட பேர் தெரியும். சரியா? தாத்தாட அப்பாட பேர் தெரியுமா? தாத்தாட அப்பாட பேர் தெரியுமா? தாத்தாட அப்பாட தாத்தாட பேர் தெரியுமா? இப்படி எத்தனை தலைமுறை பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? உங்களோட அப்பாட கேளுங்க, அப்பாட பேர் என்ன, அப்புறம் அப்பாட பேர், அந்த தலைமுறை என்ன பேர் அப்படி இருக்க முடியல. சரியா? பல இது எனக்கு ஒரு 7 தலைமுறை தான் எனக்கு தெரியும் பேர். அதுக்கு தெரியாமலே தெரிஞ்ச சொல்ற காக்கள் இல்லை தானே. ஒரு 2 தலைமுறையை பார்க்கலாம். வழங்குதா? மிச்சம் தெரிஞ்சதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சரியா? கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட அடுத்த சந்ததியிலுக்காக சொல்லி சொல்லி அனுப்புங்க அப்படி. சரியா? ரைட்டோ? அதான் இந்த வம்சாவளி எப்படி வரும். சரி, அதான் முதலாவது சந்ததி, 2வது சந்ததி, 3வது சந்ததி அப்படியே போய்கொண்டிருக்கும். அப்ப இந்த மனித குலம் வந்து பிள்ளைகள் ஆரம்பத்துல என்ன ஒரு ஆள் தான் தோன்றிருக்க முடியாது. எத்தனையோ கோடி வருஷமா ஆயிட்டு இந்த பூமி தோன்றி. வழங்குதா? இவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு இதெல்லாம் வந்திருக்கு. சரிதானே? ரைட். ஓகே. கவனிங்கோ. பாருங்க பிள்ளைகள். அப்ப இந்த நுகத்தை உடைச்சவன பிள்ளைகள் இங்க 2 நுகம் இருக்கு, இங்க 2 நுகம் இருக்கு. இதைத்தான் இதான் என்னது? இனம் கலக்க போகுது. இது எப்படி என்ன பிள்ளைங்க பாருங்க. இந்த கேபிட்டல் டீயும் இந்த ஸ்மால் டீயும் கலக்கும். சரிதானே? ஓகேயா? அப்புறம் இந்த கேபிட்டல் டீயும் ரைட் இந்த டீயும் கலக்கும். சரியா? ஓகேயா? ரைட். இப்படி கலந்து கலந்து எடுங்க பார்ப்போம். பாருங்க, இதே மாதிரி கலந்தீங்கன்னா வர முடியும். கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் வரும். ஓகேயா? இதே மாதிரி கலந்தீங்கன்னா என்ன வரும்? கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் அந்த நுகத்தை சேர்த்தீங்கன்னா சரி. விளங்குதோ? இப்ப கேணீங்க அப்படியே கீழே அப்படியே செய்யுங்க. இப்ப கேணீங்க அப்படி இதுக்குள்ள போடுங்க. என்ன இருக்குது? நான் கேணவே நேரம் கேருங்க. கறி பழம் முடியும் ஒன்று பழகிட்டா பிறகு பழக்கத்துக்கு வந்துடும் பிள்ளைகள். கவனம். ஃபுல்லா கேறின பிறகு கண்டுபிடிக்க மாட்டீங்க. விளங்காது.
புல்லாக்குன்னு அப்புறம் ஏதோ ஏதோ சரி வட்டம் வட்டம் கறி டி ஏபிசிடி எழுதி விளையாடி கொண்டு கோடு போட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்கு. சரியா? சிம்பிள் அஞ்சு தூய வழி என்ன பிரிச்செடுத்து நாங்கள் கேபிலிட்டி இந்த டீயோட அடுத்த கட்டையான டீ அதை சேர்க்கிறோம். சரி அடே இந்த டீயும் டீ தான் நல்லா வரும். கேபிட்டல் டீயும் சிமால் டீயும் நல்லா வரும். இங்கே வேணும் வேறு கேபிட்டல் டீயும் சிமால் டீயும் அதானே வரும். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது ஓகேயா? இதுலேயும் என்ன விளையால் இதுலேயும் காந்தீங்கண்டா இதுலேயும் கேபிட்டல் டி சிமால் டி கேபிட்டல் டி சிமால் டியா இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி மொத்தம் விளங்குமே. நல்ல டிசைனாக தான் வந்திருக்கேன். சரி முக்கோணம் மட்டும் கிரிவிலான மாதிரி தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு விளங்கும், ஃபுல்லாக பார்க்குறவங்களும் விளங்கும். விளந்தான் பிள்ளை ஏதோ ஒரு மேத்ஸ் மாதிரி தான். ஏதோ கொல்லி விட்டா சரி உங்களோட மேத்ஸில் அமைப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி தான். இவையெல்லாம் பிள்ளை என்னது? F1 சந்ததி. விளங்குதா? அது என்ன F1? ஏன் F1? F4? F4 ஃபியூச்சர். F4 என்ன ஃபியூச்சர், எதிர்கால சந்ததி சொல்லுவோங்களா இல்லையா? ஃபியூச்சர், ரைட். P4 பேரண்ட்ஸ். சரியோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் F1 ஃபர்ஸ்ட் ஃபியூச்சரா முதலாவது சந்ததி, ரைட்? F1 சந்ததி. அப்போ இதில் பாருங்கடா, இங்கே பாருங்க பிள்ளைகள், இதில் பார்த்தீங்கடா இதில் என்ன பிள்ளைகள் எல்லாத்துலேயும் பாருங்க பிள்ளைகள் கேபிலிட்டிஸ் மட்டும் தான் வந்திருக்கு. விளங்குது? அப்போ என்ன விதமாக இருக்கும் பாருங்க. இப்போ விளங்காடா பாருங்க, கலந்தது வந்து பிள்ளைகள் தூய நட்டையும் தூய குட்டையும் கலந்தது. சரியோ? அப்போ ஒரு உயரத்தையும் ஒரு கட்டையும் கலந்துருக்காங்க. என்ன பிள்ளைகள்? ஒரு உயரத்தாவரத்தையும் கட்டையானதாவதையும் கலந்துருக்காங்க. ஆனால் பெறப்பட்ட அந்த சந்ததி பாருங்க பிள்ளைகள் எப்படி இருக்குது? எல்லாமே உயரமா இருக்கு. கேபிலிட்டி 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 எல்லாமே உயரம். ஏன் ஆட்சியான இயல்பு கேபிலிட்டி தான்டா. இதில் பிள்ளைய கேபிலிட்டி சிமோட்டி வந்தா என்று பார்த்தாங்க என்ன கேபிலிட்டி இருந்தால் என்னது? அதான் ஆட்சியான இயல்பு. ஆட்சியான வழி தெரிகிற இயல்பு. டி என்னது? பின்னடைவா இருக்கு. அப்போ முதலாவது சந்ததி F1 சந்தையில் வந்த எல்லா எச்சங்களும் அதாவது எல்லா பிள்ளைகளும் எப்படி இருக்காங்களாம்? உயரமாக இருக்கிறார்கள். அதாவது உயரமாக இருக்கிறாங்க. அப்படி விளங்குதோ? உயரமாக இருக்கிறாங்கள். சரியோ? இந்த கட்டை அங்கேயும் இருக்கா இல்லி? கட்டை இருக்கா அப்படி? அதாவது கட்டை வரணும் அப்படி வரணும். சிமோட்டி சிமோட்டி இப்படி வந்திருக்கணும். அதாவது தூய கட்டை வரணும் முடியாது. தூய குட்டை வரணும். வந்திருக்கா? இல்லை தானே? சரி அப்படி பாருங்க, இதை கலந்தம், பிறகு இதை கலந்தம், பிறகு இதை கலந்தம், பிறகு இதை கலந்தம். விளங்குதா சொல்ற? மொத்தம் 4 சந்ததிகள் வந்திருக்கு. சரியா? ஓகேயா? சரி, இதுதான் முதலாவது F1 சந்ததி. இதுதான் நீங்க இப்ப எழுதப்பட்ட விஷயம். சரியா? ஓகேயா? இதுல தெளிவா இருக்கணும் பிள்ளைகள். கேபிட்டல் டி ஸ்மால் டி வரைக்குள்ள டி தான் வந்து ஆட்சியானது. அதாவது கேபிட்டல் டி அதான் ஆட்சியானது. அப்போ உயரம் தான் பிள்ளைகள் வெளியில தெரியும். வெளியே தோட்டத்தை பார்த்தீங்கன்னா உயரமாக தான் தாவரம் இருக்கும். ஆனா அதுக்குள்ளே என்ன பிள்ளைகள் ஒரு கட்டையான என்னது ஒரு தாவரத்தின் அந்த கட்டையான பரம்பரை அளவு உள்ளுக்குள்ள இருக்கும். அது பின்னடைவா இருக்கும் பிள்ளைகள், வெளியில தெரியாது. ஆனா வர இப்போதான் அந்த தாவரம் என்னது உயரமா தான் இருக்கும். சரியோ? ரைட்டோ? அப்ப இது முதலாவது வந்தது. இப்ப தூய நட்டையும் தூய குட்டையும் கலந்த மாதிரி பிள்ளைகள் அப்புறம் இதுகளையும் கலக்கலாம் தான் பிள்ளைகள். இதுகளையும் கலக்கலாம் தான். இதெல்லாம் தூய வழியில தான். இதெல்லாம் தூய வழியா? எல்லாம் இதெல்லாம் தூய வழியா? இது வந்து பிள்ளைகள் தூய வழி. இது தூய பெற்றார் சந்ததி பிள்ளைகள். முதலாவது கேபிட்டல் டிடி ஸ்மால் டிடி இதெல்லாம் என்னது? தூய பெற்றார் சந்ததி. இந்த தமிழ் மொழியில விளங்கிக் கொள்ளுங்க. கேளியல் வரைக்கும் அந்த அந்த வசனம் தான் பாய்ப்பான் பிள்ளை. சும்மா அப்படின்னு தந்துட்டு இருக்க வேண்டாம். தூய பெற்றார் சந்ததி. பெற்றார் சந்ததி என்ன சொன்னா இதுவும் பெற்றார் சந்ததி தான். தூய பெற்றார் சந்ததினா உனக்கு விளங்க வேணும். தூய என்ற வசனம் பாவிச்சா அடி சமனுகம் என்று பாவிச்சா அல்லது ஓரின நோகம் என்று பாவிச்சா ஓரின நோகமுடைய பெற்றார் சந்ததி, தூய பெற்றார் சந்ததி, சமனுகமுடைய பெற்றார் சந்ததி என்ற அவையெல்லாம் அப்படி இருப்பாங்க. இப்படித்தான் இருப்பாங்க. ஒன்று கேபிட்டல் டி கேபிட்டல் டி, சிமால் டி இதுல தெளிவா இருந்தோள். சரிதானே? அப்படி சொல்லலாம். சும்மா பெற்றார் சந்ததி என்றா கேபிட்டல் டி ஸ்மால் டி பெற்றார் சந்ததி அப்படி பெற்றார் சந்ததி. சரியோ? விளங்குதோ? சரியோ? அப்போ அதில் தர்ற வசனங்கள்ல கவனமாக இருக்க வேணும். ஓகே தானே? சரியா? அப்போ இவ்வளவு தான். அப்படியே வெளியில படிக்க இன்னும் முடியலை. இன்னும் இருக்கு விஷயம். இன்னும் இருக்கு விஷயம். இது F1 வந்து அப்புறம் என்ன செய்யறார்? மெண்டல் கொஞ்சம் பேர்லயே அப்படித்தானே கொஞ்சம் மாறித்தானே என்ன செய்வார்? சும்மா இருப்பாரோ?
அப்புறம் என்ன செய்யற திருப்பி F1 சந்ததியை அப்புறம் எனக்கு கிளப்பு செய்யற அப்படி விளங்குதா? அப்புறம் என்னது F1 சந்ததியை எனக்கு கிளக்க விடுறேன். விட்ட அப்புறம் அதுல எப்படி எச்சங்கள் வந்து இப்படி நிறைய செஞ்சு பார்த்தா முடியாது. அவர் இந்த முடிவுல வெளியிட்டவர். டேய், மென்டல் பிறந்த எத்தனையோ ஆண்டு பிள்ளைகள் இன்று வரைக்கும் பாடபுதல் அவர் விஷயம் இருந்துட்டு இருக்கு அந்த உயிரியல்ல. சரியோ கேம்பஸ்ல இருந்து எல்லாம் பயாலஜியில் படிக்க எல்லாம் பிஹெச்டி படிக்க எல்லாத்துலையும் இருக்குன்னா பிள்ளைகள் சும்மா என்ன சும்மா 6 மணிக்கு போட்டு விட்டுருப்பாங்க இதுல. அப்போ அதுக்கு எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வருஷங்கள் ஆராய்ச்சிகள் நடத்தி இதண்டு முடிவுகள் அறிக்கையில் சமர்ப்பிச்சு தான் பிள்ளைகள் என்னது இந்த முடிவுகள் வந்திருக்கு. சரியோ அதுக்காக இந்த விஷயத்த வந்து மெண்டல் மட்டும்தான் செய்தாண்டு இல்லை பிள்ளைகள், வேற விஞ்ஞானிகளும் செஞ்சிருப்பாங்க. விளங்குதா? இப்போ உங்களுக்கு இந்த மென்குமிழ் கண்டுபிடிச்சதாண்டு தெரியுமே. மென்குமிழ் ஆ மென்குமிழ் கண்டுபிடிச்சார் பிள்ளைகள் தோமஸ் அல்வா. அல்வான்னு ஞாபகம் இருக்கு அல்வா எடிசன். சரி இப்போ எடிசன் மென்குமிழ் கண்டுபிடிச்ச வழியா தான் பிள்ளைகள் இப்போ வெளிச்சம் நாங்களாம் தெரியும் எல்லாம் பார்க்குறோம் அப்படித்தானே. அப்போ எடிசனை போய் கேள்வி கேட்குறாங்க, நீங்க மட்டும் மென்குமிழ் கண்டுபிடிக்காட்டி இன்றைக்கு உலகமே இருண்டு தான் இருந்திருக்கு. நீங்க வேற லெவல் சார். சார் நீங்க தெய்வம் சார், கடவுள் சார் என்று சொன்னாங்க. இப்படி உங்கள்ட்ட வந்து நீங்க கண்டுபிடிச்சு உங்கள்ட்ட சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆ விடுங்க விடுங்க போகலாதீங்க என்னங்க ஐயோ போட்டோலாம் எடுக்காதீங்க என்னங்க நான் வெளியே வரையில இப்படிதான் பிள்ளைகள். அவர் என்ன சொல்ல தெரியுமா? அவர் சிரிச்சு ஒன்று சொன்னார், நான் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்காட்டிக்கு அடுத்த நாள் அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு அடுத்த நாள் ரெடியாக இருந்திருக்கிறேன்னு சொன்னார். சொல்ல விளங்குதா? இப்போ மின்குலம் கண்டுபிடிச்சா தோமஸ் அல்வா எடிசன் தான். அவர் முன்னுக்கு கொடுத்துட்டார் பிள்ளைகள், கண்டுபிடிச்சு முன்னுக்கு கொடுத்து அவர்கிட்ட இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு. அப்புறம் அதுக்கு பிறகு யாராவது கண்டுபிடிச்சா அவர் உண்மையா கண்டுபிடிச்சாலும் அது கொப்பி தானே பிள்ளைகள். விளங்குதா? அது கொப்பியா தான் இருக்கு. சொல்ல விளங்குதா? அது கொப்பியா தான் இருக்கு. சொல்ல விளங்குது ரைட்டோ? அப்போ முன்னுக்கார் முந்திரார் பிள்ளைகள் அவர் முன்னுரிமையா இருக்கு. சொல்ல விளங்குது? முன்னுக்கார் முந்தைய ஒரு இதை உருவாக்குறாரோ அவற்றை ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் அவற்றுக்கு தான் அந்த அந்த காப்பிரைட்ஸ் அந்த அங்கீகாரம் அவர் தான் கிடைக்கும். சரியோ? அப்போ அவர் சிம்பிளா சொன்னார், நான் கொடுக்காட்டி அடே நான் கொடுக்காட்டி அங்கே அடுத்தவன் வெயிட்டிங்கடா, அவன் கொடுத்துருப்பான் அவன் வேற வந்திருக்கு. அதான் எனக்கு சத்தியமா தெரியாது. சரியோ? அதுக்கு 3ஆவதெல்லாம் நான் தான் நின்று நான் கொடுப்பேன் வேண்டு அங்கே லைட் அடியே நான் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். சரியா? ரைட். ஓகேயா? இதான் பிள்ளைகள் விஷயம். இதுல இருந்து என்ன நீங்க விளங்குது? எந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்பு கிடைக்கல முன்னுக்கு போயிருங்க பிள்ளைகள். எவ்வளவு முன்னுக்கு போறீங்களோ முந்துபவர்களுக்கு தான் முன்னுரிமை. முந்துபவர்களுக்கு தான் என்னது முன்னுரிமை. நீங்க எங்க முந்துவீங்க தெரியுமா? எங்க கொண்டாடுறாங்க சாப்பாட்டு போனீங்கன்னா அங்கதான் முந்துவீங்க. முதலாவதா அங்கதான் முந்துவீங்க. என்ன செய்யறது? ரைட். சரியா? ஓகே பிள்ளைகள். F1 தந்தது இவ்வளவு விளங்கிட்டு தான் பிள்ளைகள். இது விளங்கிட்டா ஓகே பிள்ளைகள். நீ அங்கே டாக்டர் கண்டு நீ மாற்றி மாற்றி கொலை கொண்டு போக வேண்டிய அப்படியே. சரிதானே? ஓகேயா? அதில் போட்டிங்களா F1 சந்ததி? இதுதான் F1 சந்ததி. ஓகே தானே? ரைட். திரும்ப சொல்ல முடியாது பாருங்க, தூய வழி நட்டை தூய வழி குட்டையை சேர்க்கிறாங்க. சரியோ சேர்க்கைகள் எங்களுக்கு F1 சந்ததி கிடைக்குது. இப்போ இதெல்லாம் குறுக்க இருக்கு நான் காலமாக தான் போட்டுருக்கேன். விளங்கு தானே? இந்த கேபிட்டலியோட இந்த ஸ்மால் டியை சேர்க்கிறேன். பிறகு கொண்டு இதுக்கு இந்த கேபிட்டல் ரெண்டையும் சேர்த்து விடுறீங்கள, இது ரெண்டையும் சேர்க்கணுமாடா? ஒரே இது இல்லை. நீங்கள் அப்படிங்கிற விட்டுருங்க. இந்த ரெண்டு டிக்கு தானே இதையும் சேர்த்து சார் கேபிட்டல் டி சார். இதையும் சேர்த்து ஸ்மால் டி சார். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஏற்கனவே அங்கே அப்படித்தாடா இருக்குது. இப்படியும் செய்வீங்க. மென்டல் என்ன சார் கலக்கிறது? நாங்கள் கலந்து விடுறோம் எப்படி பாருங்கன்ட்டு மாற்றி விட்ருவீங்க. கவனம் பிள்ளைகளா? ரைட். நீங்கள் அப்படிப்பட்ட ஆக்கலாம் முடியும் மாற்றி மாற்றி கூட செய்வீங்க விதிமுறை தாண்டி. இந்த நீங்கள் எப்படிப்பட்ட ஆக்கள் இப்படியான இந்த எக்ஸிங்கிள் வை சரியா? எக்ஸிங்கிள் வை சரியா? இதை சுருக்க என்ன செய்யாது? சுருக்கலாமா பிள்ளைகள்? இதை எக்ஸிங்கிள் வை சுருக்கலாமா? சுருக்கலாம் வேற அணியும் தானே. நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. விளங்குதே? இப்படி சுருக்க முடியாகலாம் நீங்கள். இப்படியும் இருக்குது. எப்படி இப்படி என்ன சுருக்கலாதோ? இது உங்களை ஒன்றும் செய்யலாது. ஏன் சார் 1.2 ஏன் 11 வைக்கலாம் தானே? ஏன் 1 கிலோகிராம் 1000 கிராம் வைக்கணும்? 10,000 கிராம் வைக்கலாம் தானே? இப்படியானாக்கள் நீங்கள் புத்தி கூடியாக முடியல. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நீங்கள் வேற லெவலுக்கு போகணும். சரிதானே? கவனம். ஓகே ரைட். சும்மா சும்மா முடியல அப்படி இருக்காங்களா? சரியோ? இது இவங்க இந்த வகுப்புல குழப்பறாக்கள், இந்த வகுப்புல வந்து குழப்பறாக்கள் அடி வகுப்புல எல்லாம் வந்து இதே இப்படி இருக்கணும் அப்படி பெரிய விஞ்ஞானிக்கு அங்கே பிஏவியில் பார்க்குற மாதிரி தான் எண்ணங்கள். நியூட்டன் வேறன் மாதிரி கதைக்கிறது கேள்விட்டா அது உள்ளது வராது. சில வகுப்புல பார்த்துருவீங்களே டவுட் கேட்க. நான் டவுட் கேட்கிற பேரில் என்ன செய்யுது? டீச்சர்ஸை கடுப்பாக்கி அவரை ப்ரெஷரை ஏற்றி போடா வழியே என்று சொல்ற வரைக்கும் ஒரு பேசிட்டு இருப்பாங்க.
சரியோ அவ எந்த காசு பிரச்சனை இல்லை, நான் அப்படி கேட்டா ஓ இப்படித்தான் சொல்லுவேன், ஓ அப்படித்தான் உண்ட சத்துக்கு போடுறாப்பா, நீ போடுறேன் சரின்ட்டு விட வேண்டியா. சரிதானே, ரைட். ஓகே, சரியா பிள்ளைகள்? இப்போ விளங்கிட்டு தானே? இது தெளிவா இருக்கணும், இந்த கலங்கிறது எப்படி போறோம்னு விளங்கினா சரி. ஓகே தானே? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல தோற்றமைப்பு என்ன பிள்ளைகள்? இதுல தோற்றமைப்பு என்ன? இதுல தோற்றமைப்பு தோற்றமைப்பு என்ன? தோற்றமைப்பு பண்றது வெளியில தெரிகிற எவ்வளவு தோற்றமைப்பு, யாவும் உயரங்கள், என்ன யாவும் உயரமானவை, யாவும் உயரமானவை. புறப்புறமைப்பு அதுவும் என்ன பிள்ளைகள்? அதுவும் யாவும் உயரமானவை. தோற்றமைப்பும் புறப்புறமைப்பும் சமணம் தான் வருவேன், எல்லாமே உயரமா தான் வரப்போகுது இல்லை புறப்புறமேலே. சரியா? அடுத்ததுல சந்தையில வாங்கி கொஞ்சம் வித்தியாசப்படும். சரியா? ரைட்டா? ஓகேயா? ரைட். அடுத்த பாயிண்ட் ஆளுங்க பிள்ளைகள். அடுத்த பாயிண்ட் ஆளுங்க. இதில் எழுதிங்கானே. ஓகே, இதுக்கு அடுத்த பாயிண்ட் ஆளுங்க பிள்ளைகள். F1 சந்ததி தாவரங்களிடையே, F1 சந்ததி தாவரங்களிடையே, F1 சந்ததி தாவரங்களிடையே பிள்ளைகள் இது ஒரு ஆறாக தான் போகும், யோசிக்க கூடாது. ஏன்னா இது நீங்கள் படிச்சிருந்தாலும் விளங்கி இருக்காது அநேகமானாக்களுக்கு. சரியோ? இல்லாட்டி ஆறெல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. சரியோ? சில ஸ்கூல்ல கடைசி நேரத்தில் இது படிச்சிருக்க மாட்டாங்க, கடைசி பாடம் தானே. அப்போ கூடுதலாக விட்டுட்டு போறது. ஏன் விட்டுட்டு போனா பிள்ளைகள்? ஒன்று இந்த பாடத்தை டீச்சர்ஸுக்கு படிக்க கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு ஈஸியாடா. உங்களுக்கு இது விளங்க வைக்கிற கொஞ்சம் கஷ்டம் பிள்ளைகள். விளங்க வைக்கிறோம் என்ன, இன்றைக்கு படிச்சு நேற்று எங்களாவது படிச்சுட்டு பார்த்துட்டு வானே இத்தனை பார்த்துட்டு வந்திருப்பேன். இது இப்போ எழுப்பி பரம்பரையாண்டா, பரம்பரை அளவோ அழகு 20வது அழகு படிக்கிறேன் சார், பரம்பரை அழகு எந்த அழகு? அப்படிதான் கேட்பீங்க. அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். மினக்கர் உங்களோட மினக்கறதுக்கு என்ன சொல்ற முடியாது. உங்களோட மினக்கர் என்ன செய்யணுமா, பக்கத்தில் இந்த பிபி மிஷின் இருக்குதான், பிபி மிஷின், இந்த ப்ரெஷர் பார்க்குற மிஷினும் உண்டு, ஒரு சேலன் போத்தல் உண்டு, இப்படி தலையில் கட்டி இல்லை கம்பி வச்சு விடணும். அதை கொழி வச்சு போட்டு தான் பிபிஎம் வச்சு கொண்டு தான் அந்த சுகர் எல்லாம் பார்க்குற மீட்டரை வச்சு கொண்டு தான் உங்களுக்கு கதைக்கணும். விளங்குதா? அதுக்கு அதான் டீச்சர்ஸ் ஏன் கதைச்சு பி ப்ரெஷர் எல்லாம் கூட்டிக் கொள்வான், பேச இருப்பான். தம்பி விளங்கிட்டாடா, விளங்கிட்டாடா, விளங்கிட்டா பிள்ளைகள், விளங்கிட்டா பிள்ளைகள், விளங்கிட்டு விளங்கிட்டு ரைட், விஷயம் முடிச்சு. விளங்குதா? நீங்க நீங்க என்ன சொல்லுவீங்க, எல்லாரும் விளங்கிட்டு சொன்னா நம்ம மட்டும் விளங்கிட்டு சொன்னா நம்மளை கேள்விப்பாங்களோ? நீங்க விடுற பிள்ளைகள் தான் பிள்ளைகள். எங்கேயும் சரி உங்களை விளங்காட்டிக்கு நீங்க திருப்பி கேட்கணும். பப்ளிக்கா கேட்க கஷ்டம்டா, கிளாஸ் முடிய கேட்கணும். இதை கிளாஸ் முடிஞ்சோடனே பறக்கிறது. சரியோ? கிணத்துக்கட்டில் நாய்க்குட்டியை படுத்து வச்சு அந்த மாதிரி. சரியோ? விளங்குதோ? டக்குனு என்ன பாஞ்ச ஒரு ஜோடுறது. விளங்குதோ? டவுட்டில் கேட்கணும். அதுவும் இதில் பிள்ளை நீங்கள் ஸ்கூலில் டவுட் கேட்காடி விட பரவாயில்ல பிள்ளைகள். இந்த ப்ரைவேட் கிளாஸஸ் இருக்கு தானே, அதாவது நீங்கள் உங்களுடைய காசை கட்டி படிக்கிற வகுப்புகள் இருக்கு தானே, அங்கே கூட நீங்கள் என்ன செய்றீங்க, எனக்கிட்ட போயிட்ட காசு கட்டி படிக்கிறேன் பிள்ளைகள், ஸ்கூலில் உங்களுக்கு திருப்தி இல்லாதான் திருப்பி அங்கே வந்து படிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு டவுட் வந்தால் நீங்கள் கேளுங்க, கேட்டு படிக்கணும் பிள்ளைகள். சும்மா என்னது கட்டுறீங்க? கேட்க சொன்னா கேட்க எனக்கு வெக்கமா இருந்தது, அங்க ஆட்கள் இருந்தது, படிக்கங்கண்டா கேட்போண்டு போனானம்மா, அங்கால கொஞ்சம் கேர்ள்ஸா இருந்து கொஞ்சம் அன்னிசியா இருந்து வந்துட்டேன். கேர்ள்ஸ் சொன்னா அவங்க அவ்வளோ படிய நீங்க என்ன பைசோட்ட கேட்கறது, இது. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம போய் இந்த டவுட்டை கேட்டா சார் இதுக்கு ஏதாவது கேள்வி கேட்பாரு, அதுக்கு நமக்கு தெரியாடி என்ன செய்யறது, அப்படி ஒன்ற பயத்துல கொஞ்சம் ஓடிடும். விளங்க சொல்ற? இதான் பிள்ளைகள் இல்ல பிரச்சனை. இப்படி நீங்க இருக்கக்கூடாது, என்னன்னு கேட்கணும். பிள்ளைய மட்டும்னா தட்டி கேட்கணும், இல்லாட்டிக்கு சரி வராது. நீங்க அமைதியா இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தானே ஆபத்து. நீங்க டவுட்டை கேட்டீங்கன்னா அது மற்றவர்களும் கிளியரா இருந்தானே அப்படி விளங்குது. அப்போ உங்களுக்கான விஷயம் நீங்க கேட்குற அந்த பழக்கம் உங்களுக்கு வந்தால்தான் உங்களுக்கு அது வரும். நீங்க கேட்பீங்க சார் டைம் ஆயிட்டு அடுத்த கிளாஸுக்கு போகணும் சார், கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, எப்போ லீவ் விடுவீங்க கேட்குறானே. இதெல்லாம் கேட்பீங்க தைரியமா. கிளாஸ் நடந்திருக்கு சார், டவுட், நியூ இயர் வருது எப்போ லீவு சார், சுதந்திர தினம் வருது, இது முடிஞ்ச சொல்லி இனி வேற சுதந்திர தினம் 4ஆம் தேதி லீவ் விடுறீங்களா? விளங்குதா? இப்படியான தைரியமா கேட்பீங்க. பாடத்தில் டவுட் இது விளங்குதா அது விளங்குதா, அதெல்லாம் கேட்டீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வராது பிள்ளைகள். தயவுசெய்து கேட்க பழகுங்க, பயப்படாங்க, கேட்க பழகுங்க பிள்ளைகள். என்ன கொலையா செய்ய போறாங்க இல்லை தானே? உங்களை வந்து ஒரு டீச்சர்ஸுக்கு எப்போ இன்னும் பிடிக்க வேண்டாம் பிள்ளைகள், நீங்க டவுட்டில் கேட்டு கேட்டு போகத்தான் பிள்ளைகள். இன்னும் உங்களுக்கு அந்த அந்த போண்ட் அந்த கனெக்டிவிட்டி கூடும் பிள்ளைகள். சும்மா ஏனோ இருந்தீங்கன்னா கஷ்டம். சரியோ? அதுக்கு அப்புறம் நடிச்சா அதில் ஃபோன் அடிச்சு சார் இந்த தூய வழின்னு சொன்னீங்களா சார், அது எந்த வழிக்கால சார் போகும் பிரச்சனை விளங்குத சொல்றேன். ரைட், இப்படியெல்லாம் என்னக்கூடாது, மற்ற நேரங்களை கேட்டுக்கொள்ளலாம். சரிதானே? ரைட், ஓகே. அதுக்காக தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜை போடுங்க. இப்படி நான் சொன்னேன் பிள்ளைகள். சரியா? இப்படி நான் ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல நடந்த சம்பவம். சரியா? டவுட் நீங்கள் எனி டைம் போடுங்க பிள்ளைகள். ஏன்னா டவுட் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு டவுட்டை போட்டுருணும்.
ஏன்னா டவுட் வரைக்கும் போட்டா நீ பிறகு மறந்துடுவீங்க இல்ல. வாட்ஸ்அப்புக்கு தான் நம்பர் டக்குன்னு எடுத்து டவுட் வரைக்கும் போட்டிருக்கோம். சரியா? ரைட்டோ? அப்போ என்னது அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் விடிய 4 மணி. சரியோ? 4 மணிக்கு ஓடி கிளம்பி காலக்கடை முடிக்க போனேன்னா போய்க்கல போனையும் கொண்டு போயிட்டேன் தெரியாதனமா. சரியா? உண்மை சரியோ? போனை கொண்டு போயிட்டேன். போனை கொண்டு போய் நாங்கள் சும்மா இருவோம். சரி போன் எடுத்து 1 மணி வாட்ஸ்அப் ஒன் பண்ணா வந்தது மெசேஜ். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் முடியாது. அதுக்குள்ள என்ன வந்தது தெரியுமா? முதல் நாள் இந்த சமயவாட்டு தொகுதியை படிப்பிச்சுட்டு போனா பிள்ளைகள். சமயவாட்டு தொகுதிக்கு தானே சமயவாட்டு தொகுதிகள். சரியா? ரைட்டோ? சரியோ? அவ சமயவாட்டு தொகுதியில் இருக்கு பிள்ளைகள். இந்த மலம் வந்து கழிவு பொருள் இல்லை பிள்ளைகள். சரியா? மலம் வந்து என்னது கழிவு பொருள் இல்லை. அது சாப்பிட்ட மீதி. சரியோ? அப்போ வாட்ஸ்அப் ஒன்று மேலே வருந்தா பிள்ளைகள். டேட்டா ஒன்று வருந்தானே. சார் ஏன் மலம் கழிவு பொருள் அன்று வந்தது எங்க? நான் பாத்ரூம் இருக்கிறேன். எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் என்னடா இது டைமிங்ல எப்படி எல்லாம் வருது? விளங்குதா சொல்றது? இப்படியா நடக்கிறது தான். அது எந்த பிள்ளை தான். நான் அண்டையிலேருந்து நான் பாத்ரூம் பக்கம் போன் கொண்டு போறதே இல்லை பிள்ளை. சரியா? விளங்குதா சொல்றது? வச்சுட்டே போயிடுறது. அப்ப நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. நான் விடிய நீங்களாம் ஒன் பண்ண மாட்டேன். சரிதானே? ரைட்டோ? அவ கவனமா? ரைட். டவுட் கேட்டுக்கொள்ளுங்க. எந்த நேரம் கேட்டுக்கொள்ளுங்க. டவுட் கேட்க வேண்டிய வராது பிள்ளை மேக்ஸிமம். அப்படி இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. பயப்படாதீங்க. போட்டுடுங்க. இது சரி இந்த டவுட் இது இது தவிர கேட்குறவங்க இது என்ன இது என்னன்னு போடுங்க. சரி அப்புறம் வகுப்பை நான் விளங்கப்படுத்தினதை கவனிக்காம விட்டு போட்டு சரி அப்படியும் இருக்கு. வகுலாம் பழவிச்சிருப்பேன். சரி இந்த கேள்வி செய்யல போல இருக்கு. அப்படியே அதோட செஞ்சு விடான் கடைசியில். அப்ப கடைசியில சிங்கம் நித்திரை ஆயிட்டுது. விளங்குதா? அதெல்லாம் கவனமா நீங்கள் கிளாஸ் மணி நேரம் பார்த்து அதுல எல்லாம் போய் அலசியை போட்டு இல்லாட்டி டவுட்டை கேட்கணும். மற்ற இன்னொரு பழக்கம் பிள்ளைகள் டவுட் கேட்டா உடனே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு கூடாது சார். டவுட் கேட்டா உடனே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். உண்மையா நான் சொல்றேன். நான் உண்மையா கூடாது சார் பிள்ளைகள். ரொம்ப ரொம்ப கெட்ட சார். டவுட் கேட்டா உடனே சொல்லித்தர மாட்டேன். வாங்கதோ என்று பிள்ளைய சொல்றவங்க ஏன் உடனே சொல்றீங்கடா பிள்ளைகள்? நீ டவுட் கேட்டோன்னு சொன்னா அதை இப்படி யோசிக்க மாட்டீங்க பிள்ளை. கேட்டேன்னு சொல்லுவேன். கொஞ்சம் சொல்லி போட்டு ஓகே நீ இதை கொஞ்சம் பேர் இதை பார்த்துட்டு வா. அந்த புத்தகம் அங்கே இருந்து தேடி பார்த்துட்டு வா. கொஞ்சம் தேடு உனக்குள்ள யோசிச்ச பிறகு சொல்லுவோம் இல்லை அப்படி கடைசி கட்டத்தில் எனக்கு தெரியும். நான் டவுட்டுக்கு அப்போ லிமிட் அப்போ சொன்னா பிள்ளைகள் அவனுக்கு வாழ்க்கையில் அந்த டவுட் மறக்காது பிள்ளை. விளங்குதா? உங்க டவுட் வந்த உடனே அதுக்கு பதில் கிடைச்சா பிள்ளைகள் அதுல வேலை இல்லை. கொஞ்சம் நீங்க ஆழமா யோசிக்கணும். யோசிச்சு எடுத்த பிறகு வந்தா தான் பிள்ளைகள் அது உங்களுக்கு சரியாக இருக்கும். விளங்குதோ? ரைட். இதுக்கு தான் சார் நாங்கள் டவுட்டே கேட்கறே இல்லை. ம். ஓகே. எழுதிக்கொள்ளுங்க. F1 சந்ததி தாவரங்களிடையே தன்மருந்த சேர்க்கை நடைபெற இடமளித்தல். இப்ப என்னது தன்மருந்த சேர்க்கை? F1 சந்ததி தாவரத்துக்கு தங்களுக்குள்ளேயே நடத்துங்க விட்டாச்சு. F1 சந்ததிகளிடையே தன்மருந்த சேர்க்கை நடைபெற இடமளித்தல். அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட். இதன்போது பெறப்பட்ட வித்துக்கள் இதன்போது பெறப்பட்ட வித்துக்களை முளைக்கச் செய்து இதன்போது பெறப்பட்ட வித்துக்களை முளைக்கச் செய்து இதன்போது பெறப்பட்ட வித்துக்களை முளைக்கச் செய்து F2 சந்ததிக்குரிய தாவரங்களை பெறல். ஓகே பிள்ளைகள். இதன்போது பெறப்பட்ட வித்துக்களை முளைக்கச் செய்து இதன்போது பெறப்பட்ட வித்துக்களை முளைக்கச் செய்து இதன்போது பெறப்பட்ட வித்துக்களை முளைக்கச் செய்து
F2 சந்ததிக்குரிய தாவரங்களை பெறல். 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 ஓகே ரைட். எங்க விளங்கிட்டு தான் முதலாவது இது நம்மளே F1 சந்ததி பெற்றார். சரியா? ரைட்டோ? ஓகேயா? இதை செய்த மாதிரி செய்து கலந்து எடுங்க பார்ப்போம் சந்ததிகளை. அடுத்த F2 சந்ததி எடுங்க பார்ப்போம். சும்மா ரை பண்ணுங்க. முதல் ரை பண்ணுங்க. ஓகே அப்படியா? முதல்ல போட்டதே இதில் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கொஞ்சம் டிசைன் மாறி இருக்கு. மோச்சி அதே தானே என்ன எல்லாம் அதே சொல்லி தான். இந்த டீயோட இந்த டீ, அப்புறம் இந்த டீயோட இந்த டீ, அப்புறம் இந்த டீயோட இந்த டீ, இந்த டீயோட இந்த டீ, எல்லாம் சரிதான். அப்புறம் யோசிக்க என்ன முதல் வேறு டிசைன் வந்து சார் இதான டிசைனை மாற்றிட்டீங்க. டிசைனால முக்கியம், எங்கெங்க அது பொருந்தா முக்கியம். இப்போ டிசைனை தான் பாடம் வாங்கிட்டு போவீங்க, அதுதான் மாற்றி போடணும். அப்போ போட்டிங்கன்னா முதல்ல என்ன முடியாது? கேபிட்டல் டி வரும். அடுத்ததுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி வரும். அடுத்ததுக்கு
கேபிட்டல் டி ஸ்மால் டி, அடுத்தது ஸ்மால் டி ஸ்மால் டி. இங்கே கவனிங்க பிள்ளைகள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் சில போடிங்க, ஸ்மால் டி கேபிட்டல் டி என்று இப்படி எழுதக்கூடாது. சரியா? முன்னுக்கு தான் ஆட்சியானது எழுத வேண்டும். அதே முனையும் கொள்ளுங்க, முன்னுக்கு தான் ஆட்சியானது எழுதணும். விளங்குதோ? மாற்றி எழுதணும், இப்படி எழுதக்கூடாது. இப்படி என்ன பிள்ளை பாருங்க, எழுதாண்டு. இப்போ பாருங்க F2 சந்ததி எப்படி இருக்குண்டு. F2 சந்ததி இது என்ன வராது? தூய நீண்டது, இது நீண்டது, இது தூய குட்டை. பாத்தீங்களா எப்படி F2 சந்ததி வந்திருக்கு? ஓகே, ரைட். ஓகே அப்படியே இப்படி வரட்டா. இப்போ எப்படி உண்டு கொஞ்சம் வேறுங்க முடியல. ஒரு விஷயம் கொஞ்சம் கவனிக்க முடியல. இப்போ F1 சந்தை எடுத்து பார்த்துட்டோம், முதல்ல பார்த்தோம்ல. F1 சந்தையில் என்ன கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி எல்லாமே என்ன F1 சந்தை வேற முடியாது. அடே முதலாவது பெற்றார் சந்தை எடுத்து தானே பி ஆரம்பம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தூய நெட்டையும் தூய குட்டையும், அதாவது உயரத்தையும் கட்டையும் தான் கலந்து நாங்கள் கலந்து வந்த F1 சந்தை எப்படி வந்திருக்குது? எல்லாமே உயர்வா தமிழில் வந்திருக்கு. இப்போ அந்த எல்லா உயரத்தையும் கலந்து விட பிள்ளைகள் வந்த F2 சந்ததி பாருங்க பிள்ளைகள், ஒரு தூய நீண்டது வந்திருக்கு, ஒரு தூய குட்டை வந்திருக்குது. அடுத்த பாருங்க பிள்ளைகள் கலப்பான. இப்போ தூய பிள்ளைகள் கேபிட்டல் டி, கலப்பான என்ன கலப்புடா. நெட்டையும் இருக்கு குட்டையும் இருக்குல்ல, அதான் கலப்பு. கலப்பானுன்றது அல்ல கலப்பான நெட்டை அல்ல கலப்பான உயரம், எல்லாம் ஒரே பேரும். சரி, அப்போ இதில் பாருங்க, இதில் தோற்றம் இப்போ எப்படி இருக்க போகுது? தூய நீண்டதுக்கு கலப்பான நீண்டது, அடுத்த தூய குட்டை. சரியா? ஒன்றுக்கு ரெண்டுக்கு ஒன்று 2 பேரும் முடியும். தோற்றம் தோற்றம் வெளியில் அப்படியே தெரிய போகுது. என்ன அப்படியா? ஆ அப்படியா? ஓ, தூய நீண்ட தனியாக தெரியும், கலப்பான நீண்ட தனியாக தெரியும். அப்போ தாவரம் சொல்லும், நான் தூய நீண்ட தாவரம்,
நான் கலப்பான நின்றதாவணும் தாவரம் சொல்லுமாடா. தோற்றமைப்படாதா பிள்ளைகள்? தோற்றமைப்படா வெளியில தெரிய தோற்ற இயல்பு. அப்ப தூய நீண்டது நீண்டது தான் உயரமாக தான் தெரிய போகிறா, கலப்பான நீண்டதும் உயரமாக தான் தெரிய போகுது. இது கலப்பானதுக்குள்ள இந்த பின்னடைவான இயல்பு ஸ்மால் ஒளிஞ்சிருக்கும். பாருங்க ஒளிஞ்சிருந்துருக்கலாம் ஸ்மால் விளங்குதா? அவன் என்ன சொன்னா அப்படியே அப்பா வீட்டுல ஆட்சி என்றா அப்பா இருக்க மட்டும் அம்மா கொஞ்சம் அடக்கி வாசிப்பா சரியா. அப்பா வெளியே போயிட்டோன்னே அம்மா அம்மா கண்ட்ரோலா இருக்கும். ஓமா இல்லையா? சரியோ, அப்பா அம்மா வெளியே போயிட்டாங்கடா வீட்டு அண்ணாக்கா இருந்தா அவங்க கண்ட்ரோலுக்கு தான் வீடு வரும். விளங்குதோ? இது சில இடங்களில் மாறி நடக்குது. கொஞ்சம் முதல் காலங்களில் அண்ணாக்காவுக்கு தம்பி தங்கச்சியை பயப்படுவாங்க. இப்ப தம்பி தங்கச்சிகளுக்கு அண்ணாக்காக பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க செய்யற தில்லாளங்கள் எல்லாம் தம்பி தங்கச்சி தெரியும். ஏய் சொல்லி போடுவேன் தெரியும் தானே. என்ன சொல்ல போய் அம்மாட போற அண்ணா நீ அந்த சந்தி 2 படி ஜூஸ் குடிச்சோன்னு இல்லை போற அம்மாட்ட சொல்லி வரும். விளங்குதா? அப்ப ஆட்டு அந்த பவர் இருக்கும், அது ஆட்சியாக இருக்க முடியாது. ஆட்சியானது போக அடுத்த ஆட்சிக்கு அப்படி என்ன செய்யும், அந்த பவர் மாறிக்கொண்டே இருக்கும். ஓகே தானே? இப்போ ஸ்கூல்ல அதிபர் இருப்பார், பிரதி அதிபர் இருப்பார். இப்போ அதிபர் இருக்கட்டையும் பிரதி அதிபர் பிரசா செய்ய மாட்டார். ஏன்னா அதிபர் போனா பிறகு அதிபர் இல்லாட்டிக்கு போய் ஏதாச்சும் லீவ் அண்டே யாரு பிரதி அதிபரான் அந்த வகுப்பு பொறுப்பு என்ன எல்லா ஸ்கூலையும் பொறுப்பேற்று இருப்பார். விளங்குதா? அப்போ அன்றைக்கு தெரியுமில்ல வித்தியாசம். அதான் இந்த ஆட்சி பின்னடைவு. விளங்குதா சொல்றது? விளங்குதோ? இப்போ ஸ்கூல்ல வகுப்பு படிச்சா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேற இல்லைண்டா டிஃப்ரெண்ட் தெரியும் தானே. வகுப்பு படிச்ச அடிக்க வகுப்பு கண்ட்ரோல் மானிட்ட போயிடும். நடக்கிறா இல்லையா? அதுதான் விஷயம். ரைட்டோ? அப்ப இங்க வேற F1 சந்தையில பின்னடைவா இந்த பின்னடைவான இந்த கட்டையான எல் வந்து பாருங்க. F2 சந்தையில பாருங்க வழிகாட்டி இருக்கு பாத்தீங்களா? அப்ப தூய குட்டையா வந்தா முடியாது, கட்டையான தவறமா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா முடியாது. இப்ப கலப்பானதுல நீண்ட தவறம் வருது. ஏன் இது நம்மளுக்கு ஏன் கலப்பானது நீண்டது வருது? ஏன் கலப்பானதுல கட்டையான தவறம் வராது? தோற்ற அமைப்புல ஏன் கலப்பானதுல கட்டையான தவறம் வராது? வழிய தெரியாது. ஏன் கட்டையானது? ஏன் ஆட்சியான ஆறு பிள்ளைகள் கேபிலிட்டி இருக்கு இல்ல அங்க. அப்போ உயரமா தான் வழியில தெரியும். சொல்ல விளங்குதா தம்பி? விளங்குதா? ரைட்டோ? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இது 3 என்ன புள்ளிகள் நீண்டது. அப்ப இதுல தோற்ற அமைப்பு பாத்தீங்கன்னா புள்ளிகள் கவனிங்கோ. தோற்ற அமைப்பு வீதம் போட்டீங்கன்னா தோற்ற அமைப்பு விகிதம் கேட்பாங்க புள்ளிகள். விகிதம் போட்டால் சரியா பாருங்கோ. தோற்ற அமைப்பு நீண்டது குட்டையானது. குட்டை எவ்வளவு புள்ளிகள்? 3க்கு 1. என்ன நீண்டதுக்கு குட்டை எவ்வளவு அடைஞ்சு பாரு. நீண்டது அடே தூய நீண்டதோ கலப்பான நீண்டதோ நீண்டதான் தெரியும். தோற்றமைப்பு என்ன வழியில தெரிகிற இயல்பு. அப்புறம் நீங்க மரத்துக்களை கட்டியை எல்லாம் பிரிச்சு பார்க்க போறீங்களா உள்ளுக்குள்ள பின்னாடி யாரும் இருக்கு ஒளிஞ்சிருக்கு அப்படி பார்க்கலாம்டா. விளங்குதா? வெளியில எப்படி அந்த மரம் வளர்ந்துருக்கோ எல்லாம் இந்த மரத்துல இந்த 3 டிடி வந்து இதுவும் உயரமா தான் இருக்கும், இந்த 2 உயரமா தான் இருக்கும், இது மட்டும் தான் கட்டையா இருக்கும். இதான் தோற்றமைப்பு. அப்ப நீண்டதுக்கு குட்டை எவ்வளவு பிள்ளைகள்? 3க்கு 1. இந்த புறப்புரிமை அமைப்பு பாத்தீங்கடா. புறப்புரிமை அமைப்பு அதுக்கு தான் எப்படி வரும்? தூய நீண்டதுக்கு அடுத்த நீண்டது நீண்டது எல்லாம் கலப்பான நீண்டது தூய குட்டை. தூய நீண்டது எவ்வளவு? 1. கலப்பானது எவ்வளவு? 2. தூய குட்டை எவ்வளவு? 1. 1க்கு 2க்கு 1 வீதம் பெறும். விளங்குதா? அது நம்மளே பிறப்புரிமை அமைப்பு. இதான் என்னது? தோற்றமைப்பு. பிறப்புரிமை அமைப்பு கண்ணு தெரியாதா? பிறப்புரிமை அமைப்புன்ற என்ன? பிறப்புரிமையில் இருக்கிற அதுல இருக்கிற அந்த நுகச்சோடிகள், அந்த பரம்பரை அலகுகள் பதிவுக்குள்ள இருக்குது பாருங்க. தூய நீண்டது இருக்குது, தூய குட்டை இருக்குது, கலப்பானது 2 இருக்குது. அப்போ 1க்கு 2க்கு 1 வீதம். இந்த வீதம் அப்படி போட்டீங்கன்னா சரி. அடுத்தது தோற்றமைப்பு வீதம் என்ன? நீண்டது குட்டை வழி தெரிகிற இயல்பு தான் தோற்றமைப்பு வீதம். தோற்றமைப்புன்றது வழியில தெரிய இயல்பு. இவ்வளவு தான் அதில் கேட்பாங்க. விளங்குதா? அவ கேட்பாங்க F1 சந்தை பெற்ற இனங்கலந்து சரியோ F2 சந்ததியை பெறுக. கேள்வி இப்படிதான் பெறும். விளங்குதா? இல்லாடிக்கு தூய பெற்றார் சந்ததி சரியா, தூய பெற்றார் சந்தையில் கலந்து F1 சந்ததியை பெறுகண்டா நீங்க அப்படி டிடி சும்மா டிடி போட்டு மொச்சது மாதிரி இந்த பெட்ரோல் எடுக்கலாம், சந்தையில் எடுக்கலாம். இவ்வளவு நம்மளே விஷயம். இனி என்ன செய்யணும்? அடுத்தது F3க்கும் போலாம். F3 என்ன செய்யணும்? இதுல கலக்கணும். F3 போய் என்ன நடக்க போகுது? இங்க தூய நின்றது இருக்கு தானே. தூய நோண்டதையும் தூய குட்டையங்கள் தானே செய்யும். ஆரம்பத்துல இருந்து வரும். ஆனா இதுல இங்க என்ன செய்யணும்? F3 செய்யணும்டா தூய நின்றதையும் இந்த கலப்பான நின்றதையும் சேர்க்கலாம். ஏன் இதுல 2 கேபிலிட்டி இருக்கு. இதுல என்னது? கேபிலிட்டியும் ஸ்மோட்டியும் இருக்கு. இங்க என்ன நடந்த பிள்ளைகள்? இங்க கலப்பான நின்றதும் கலப்பான நின்றது. இப்ப முதலாவது என்ன செய்த நாங்கள்? தூய நின்றது தூய கட்டையை கலந்த நாங்கள். 2வது என்ன செய்த நாங்கள்? கலப்பான நின்றதை கலந்த நாங்கள். 3வது என்ன செய்து பார்க்கலாம்? தூய நின்றதையும் கலப்பான நின்றதையும் கலந்து பார்க்கலாம். விளங்குதா சொல்ற பிள்ளைகள்? விளங்குதோ? ரைட். F3 போகத்தவையில கேட்டால் அதையும் போட்டா ஒண்ணும் இல்லை. அதில் நேம் எடு 2டைம் உடைச்சு எழுது. 2 பரம்பரையிலையும் மாத்தி மாத்தி கொடு. இது போன லைன் விளங்குது. அவ்வளோ பாருங்க. முதல்ல இந்த டீ இருக்குதாடா, இந்த டீ மற்ற எல்லாத்தையும் விடுங்க, இவரை விடுங்க. இந்த டீ யாரோட சேருவார்? இந்த டீயோடையும் சேருவார், இந்த டீயோடையும் சேருவார். விளங்குது? அதான் சேருவார். இங்க இருந்து இங்கே போகுது, அடுத்த இங்க இருந்து இங்கே போகுது. சரியோ? அடுத்த இந்த டீ யாரோட சேருவார்? இந்த டீயோடையும் சேருவார், இந்த டீயோடையும் சேருவார். அப்போ 4 இது வரும் பிள்ளை சரி எங்களுக்கு.
சொல்ல விளங்க 4 சந்தர்ப்பம் 4 நிகழ்தகவு வரும். இப்ப நீங்கள் ஒரு நாணயத்தை மேல சொல்றீங்க, நிகழ்தகவு படிச்சிருக்கீங்க, நிகழ்தகவு படிச்சிருக்கீங்க மனசுல, ரைட்? நிகழ்தகவு என்ன, ஒரு காசு சுண்டி விட்ட வேண்டா, என்ன நிகழ்தகவு? 2 கொண்டு என்ன முடியாது, ஒன்று பூ விழும், இன்னொன்று தலை விழும். ஒரு நாணயத்தை சுண்டி விட ஒரு நாணயத்தை சுண்டி மேல வர்றீங்க, என்ன நடக்கும்? இடையில காக்கா தூக்கிட்டு போயிருமோ, என்ன செய்யும்? திருப்பி கீழே வருந்தாடா. கீழே வந்து இல்ல சார் காசு அப்படி நடு சென்டர்ல நிக்குது, அப்ப பூவா தலையாண்டு இந்த இப்படி விதிவிலக்கான அதெல்லாம் காயக்கூடாது, சரியா? ஏதோ ஒன்று வரும். இது ஒரு நாணயத்தை சுண்டைக்கல, ஒரு நாணயத்தை சுண்டைக்கு 2 கொண்டு, ஏன்னா 2ல ஒரு விதம். அது 2 நாணயத்தை சுண்ட வேண்டாம், 2 நாணயத்தை சுண்ட முடியாது சுண்டைக்குல. இப்போ இந்த 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 ஒரு நாணயத்துல பூ ஒரு நாணயம், இந்த ஒரு நாணயத்துல தலை விடலாம், இல்லாட்டிக்கு பூவும் பூவும் விடலாம், தலையும் தலையும் விடலாம், தலையும் பூவும் விடலாம், பூவும் தலையும் விடலாம், தலையும் பூவும் முடிக்கல, பூவும் தலையும் விடலாம், தலையும் பூவும் விடலாம், பூவும் தலையும் விடலாம். ஓமா இல்லையா எவ்வளோ? ஒன்று கொண்டு மாறி வரும், 4 சந்தர்ப்பங்கள் வரும் முடியும், விளங்குதா? விளங்கிட்டோ, ரைட்? சரியா? அதான் பிள்ளை இங்க இருக்க விஷயம், இதே தான் விஷயம். ஓகேயா? ரைட். ஓகே, அதை போட்டுக்கோங்க பிள்ளைகள், அப்படியே போடுங்க. தோற்ற அமைப்பு விகிதம், அடுத்தது பிறப்புரிமை அமைப்பு விகிதம் போடுங்க, இதுக்குள்ளேயே போடுங்க. இனி செய்ய தெரிய வேணும், இது தெரிஞ்சா ஓகே. நோய்கள் எல்லாம் ஈஸியா பிள்ளைகள், அதில் குறியீடு தான் வேற ஒழிய ஈஸியா போட்டு போகலாம். பிள்ளைகள் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் லைவா ஜாயின் பண்ணி கொள்ளுங்க, ரெக்கார்டிங் பார்க்கலாம், பிறகு படிக்கலாம். இன்னும் பிப்ரவரி வாரம் எக்ஸாம் வச்சுக்கொண்டு பிறகு ரெண்டு கதை வச்சுக்கொண்டு இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்க விறகு இடத்தையும் உனக்கு அடிக்கணும், விளங்குதா? விளங்குதா? இவ்வளோ பிறகு பிறகு நாளைக்கு நாளைக்கு ஆ இந்த குடியாரம் வச்சு பிடிஞ்சா போச்சுனது அதான் தமிழ். நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன், இன்றைக்கு மட்டும் குடிக்கிறேன், அதான் தான். நாளையிலேருந்து படிக்கிறேன் சார், இன்றைய மட்டும் கொஞ்சம் நித்திர சொல்றேன். ஓகே, சரி அப்படியே தோற்றமைப்பு விதம் நீண்டதுக்கு உயரத்துக்கு குட்டை வந்து மூண்டு கொண்டு, பிறப்புரிமை அமைப்பு வந்து தூய நீண்டது, தூய நீண்டதுக்கு கலப்பானதுக்கு தூய குட்டை. அதை நீங்கள் மாறி எழுதினா பிரச்சனை இல்லை, அது ஆர்டர் முக்கியம், இந்த ஆர்டர் இல்லை. அப்போ ஒன்று ஒரு தூயது வருது பாருங்க, இது என்ன ஒரு தூயது, கலப்பானது இது அப்படி. கலப்பான என்ன, ஆட்சியான இயல்பும் பின்னடைவான இயல்பும் இருக்கு, அதான கலந்தது. கலப்படம் இல்லாமல் இருக்கிறது தூயது. ஓகேயா? சரியா அப்படியே? அரிசிகளை கல்லு கிடந்தா அது கலப்பட அரிசி, கல்லுகள் இல்லாமல் தனி அரிசி மட்டும் இருந்தால் அது தூய்மையான அரிசி. ஓகே தானே? ரைட். இப்போ கலப்படமான அரிசி இருக்கா அப்படியே? இல்லை, ரைட். பாருங்க, அடுத்த தூய குட்டை. ஓகே, அதாவது அதுக்கு அரிசிகளை கல்ல கொண்டு கலக்கிறேன்னு சொல்லல, அது இப்போ என்ன போக டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்தோன்ட்டு எப்படி அங்கே எடுக்கல கல்லுகள் வரும், கடையில் வச்சுக்க கொஞ்சம் விடலாம், வீட்டு அம்மா சமைக்கிற அறிக்கை கல்லில் விடலாம், அது சொல்லிக்கொண்டு இல்லை. சரியா பிள்ளைகள்? இப்போ வந்து இந்த அரிசி அதுக்குள்ள இந்த கல் மணல் வார சாத்தியக்கூறுல அதிகம் பெறுது பிள்ளைகள். சாப்பாட்டை வந்து அரைச்சி சாப்பிடுங்க, வாய்க்குள்ள வாய் இருக்குதான் அரைச்சி அரைச்சி சாப்பிட முடியும். இது முழுங்குறது, பாம்பு மாதிரி முழுங்குறது, இல்லாட்டி மாடு மாதிரி முழுங்குறது. என் மாடு மாதிரி நீங்க வீட்டை தானே மீட்டு அரைக்கிறீங்களோ, சாப்பிட்டு எல்லாம் திருப்பி எடுத்து வாய்க்குள்ள வச்சு அரைச்சு கொண்டு இருக்கீங்களோ, இல்லை தானே? ஆ, அரைச்சி சாப்பிடாதான். கல்லு கிடந்தா கல்லு பல்லில் கடிபடும், இல்லாட்டி என்ன அப்படியே உள்ளுக்குள்ள போயிடும். போனா என்ன பிள்ளை பிரச்சனை இல்லை, வயிற்றுக்குள்ள கல்லு போனா என்ன, வட்டி எடுத்து வீட்டை கட்டுறதானே, அவ்வளவுதான். ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க, அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க, எழுதுங்க. கை நோவுதா பிள்ளைகள்? பிள்ளைகள் கை நோவும் பிள்ளைகள், இடுப்பு வலிக்கும், கழுத்து நோவும், முதுகுல இழுக்கிற மாதிரி இருக்கும், சரியா? இப்படிலாம் இருக்கா பிள்ளைகள்? எடுக்கா பிள்ளைகள்? கை கொஞ்சம் நோற மாதிரி உழையும், கழுத்துகள் வலிக்கும், முதுகுல வலிக்கும், கஷ்டமா இருக்குதா? அப்படித்தான் இருக்கும், எழுதுங்க.
ஓகே, இப்போ யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். உங்களுக்கு கொஞ்ச நேரம் வந்து இப்படி இதன்றக்கு எப்படின்டா உங்களுக்காக உங்களோட அப்பா அம்மா அவ்வளோ வேலை செய்கிறாங்க. சரி, அப்பா விடுங்க, அப்பா வெளியில வேலைக்கு போத விடுங்க, வீட்டில் அம்மா அவ்வளோ வேலை செய்ய சொல்லுங்க அப்போ. ஆ, ஒரு நாளைக்கு நீங்கள் சட்டியாக கழுவி பாருங்க பிள்ளைகள். ஒரு நாள் உங்களோட அம்மா தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி சரியோ ரெஸ்ட் எடுத்தாங்கண்டா, லீவ் இல்லாத வேலை வீட்டு வேலை செய்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு விளங்குதோ, வீட்டு வீட்டு பெண்கள் சரியோ விளங்குதோ, சம்பளமும் இல்லை லீவும் இல்லை. அதுலேயும் இன்னும் கொடுமை என்னண்டா, வெளியில வேலைக்கு போறவங்க விடிய எழும்பி வீட்டை சமைச்சு தண்டு சரியோ பிறகு வேலைக்கு போயிட்டு வந்து பிறகு பின்ன வீட்டை வந்து திருப்பி வந்து வீடெல்லாம் வழியாக்கிட்டு வேலையை போயிட்டு வீட்டை வந்து பார்த்தா வீடு பழையபடி அதே மாதிரியே இருக்கும். பிள்ளைலாம் அங்கெல்லாம் போட்டுக்கிட்டு விடும். அப்புறம் அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஓய்வே இல்லை பிள்ளைகள். நீங்கள் 10 மணி படுப்பீங்க, அவங்க 12 மணி ஆகும். ஓமா இல்லையா? சில இடங்களில் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, சில இடங்களில் அதுவும் இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கு. சரி, அப்போ எல்லா விதத்துலையும் அவங்க ஒரு நாள் டெய்லி வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கண்டா வீடு சரி நாளை போயிடும். ஓமா இல்லையா? நீங்கள் அதை பார்த்துக்கணும். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சால் பரவாயில்லை. இப்போ அம்மா கஷ்டப்பட்டு செய்கிறாங்களேன்றாங்களே, ஒரு உதவி செஞ்சாலும் பரவாயில்லை. இது உதவியும் செய்ய மாட்டீங்க. அப்புறம் அந்த டைமுக்கு வந்துட்டு சமைக்கலையாம்மா, என்ன சமைக்கலையா, என்ன உங்களுக்கு வேலை சமைக்கிற விட்டு அம்மாவோட இருப்பார். சரி தம்பி, இன்னைக்கு இதுதான் தம்பி சாப்பாடு இருக்கு, விடிய சமைச்சு சாப்பிட கொஞ்சம் மிச்சம் சாப்பிடு, இப்போ டீ ஊற்றி தாண்டா, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு சிக்கன் தான் வேணும். தம்பி கடையெல்லாம் போடு, இல்லை எனக்கு சிக்கன் தான் வேணும், பக்கத்து ஒரு கோழியாக பிடிச்சி அடிச்சு தாங்கோ. விளங்குதா? எப்படி அடம் பிடிச்சா என்ன பிள்ளைகள் செய்யறது? விளங்குதா? அப்போ சில இதில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் இதில் உணர்ந்து கொள்ள வேணும். சரியா பிள்ளைகள்? தன்னுயிர் போல் விளங்க பிள்ளைகள், தன்னுயிர் போல் பிற உயிரையும் நேசிக்க பழகுங்க பிள்ளைகள். விளங்குதா? அதாவது எங்களுக்கு குத்தினா வலிக்குது தானே, சிம்பிளா உங்களுக்கு இன்னும் சொல்றேன்டா, தன்னுயிர் போல் பிற உயிரை நேசி. இல்லாட்டிக்கு உனக்கு வந்தா ரத்தம், அப்ப எனக்கு வந்தா எனக்கு வந்தா என்ன பிள்ளைகள், எனக்குன்னு ரத்தம் தான். சரியா பிள்ளைகள்? சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்கள ஏமாத்தி போட்டாங்க, இப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டாங்க, காய்ச்சிட்டாங்க, இதுன்னுட்டாங்க வந்து சொல்லுவாங்க. அதை இவங்க யாரும் ஏமாத்திருப்பாங்க. தாங்கள் ஏமாத்தலாம், தாங்கள் என்னவும் செய்யலாம், ஆனா எங்களுக்கு யாரும் செய்யக்கூடாது. நான் அடிப்பேன், நல்லா இருக்கும், நான் பேசுவேன், ஆனா எனக்கு யாரும் பேசக்கூடாது. நான் வீட்டுல கத்துவேன், பக்கத்து நாலு வீடு கேட்க வேண்டிய கத்துவேன், ஆனா வேற என் கத்துனா எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். விளங்குதா? இதுதான் பிள்ளை பிரச்சனை. அப்போ உங்களுக்கு வலிக்கும் மற்றவர்களும் வலிக்கும், அது மாதிரி தான் மகளும் வலிக்கும். விளங்க சொல்றது அவ யோசிக்கணும். நீங்க இப்போ எனக்கும் வலிக்குது, அந்த 2 பாடு வச்சுட்டு இருக்கேன், நீங்க இருக்கிறீங்க 2 தேலமா வீட்டில் இருக்காங்க, சோப்பாலையும் படுத்திருப்பீங்க, கட்டிலையும் படுத்திருப்பீங்க, யாருக்கு தெரியும்? விளங்குதா? நான் 2 தான் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு கழுத்து வலிக்கு நான் எல்லாம் நோந்தான். விளங்குதா? ஆனா அதன் மூலம் அந்த வலியல் மீது நீங்க கவனத்தை செலுத்தினீங்கடா பிள்ளைகள், உங்களோட டார்கெட்டை நீங்க அடையலாது. உங்களோட கவனம் அங்கே இருக்கணும். இந்த பாடம் படிச்சுட்டு இருக்கோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற போது இல்லை கேள்வி செய்ய போறோம், இந்த பாடம் விளங்காத பாடம் விளங்குது எங்களுக்கு, ஓகே ஒரு கவலைங்கிட்ட ஓகே தான் பிள்ளைகள். சரி, அடுத்தது எழுதலாம். இப்போ நான் என்ன மைண்ட் என்ன, நீங்க இவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு இறங்கணும் பிள்ளைகள். உங்களை விளங்கிட்டா ஓகே நாடா. இப்போ நான் ஒரு விஷயம் விளங்கப்படுத்தினா பிள்ளைகள், நீங்க திருப்பி விளங்கப்படுத்துற அளவுக்கு இருக்கணும். உங்களுக்குள்ள துவாசர் வரணும். விளங்க சொல்றது, உங்களுக்குள்ள துவாசர் வரணும், அதாவது என்ன, விளங்கப்படுத்துற அளவுக்கு வரணும். விளங்க சொல்றது சரியா? இப்போ துவாசர் வந்து துவாசர் வந்து 2 நாயை பேசிக்கொண்டு வீட்டில் ஆடி கொண்டிக்கிறீர்கள், சரியா? விளங்க சொல்றது, விளங்கப்படுத்த ஆற்றல் வேணும். வேற டவுட்னு கேட்டால் இது இன்னும் விளங்கப்படுத்துவோம். படிக்கிறதுக்கான ஈஸி வழி பிள்ளைகள், நீங்க இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்தணும். விளங்கப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கிட்டேன் அர்த்தம். அப்படி விளங்கப்படுத்த உங்களுக்கு முடியலண்டா உங்களுக்கு அது விளங்கலன்ற அர்த்தம். சரிதானே? அதுக்காக அங்கே போய் விளங்கப்படுத்த ஆடி ஆடி விளங்கப்படுத்த சொல்லி உனக்கு விளங்கின இயல்பா சொல்லி விளங்கப்படுத்து, நண்பனுக்கு விளங்கப்படுத்து. அதுதான் பெஸ்ட்டான படிப்பா இருக்கு. விளங்குதோ? அதை விட்டு சும்மா அங்கே பாடம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. ஓகேயா? சரி, இவ்வளவு ஓகே தானே பிள்ளைகள்? ரைட், அடுத்த பாயிண்ட் எழுதுங்கோ. அப்போ இந்த சார்ட் போட தெரிய வேணும். ஓகே ரைட், அடுத்த பாயிண்ட் எழுதுங்க பிள்ளைகள். எழுதுங்க பிள்ளைகள். மெண்டல் மெண்டல் தனது பரிசோதனைகளின் போது 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 ஒரு சோடி உரல்பொருள் இயல்புகள் ஒரு சோடி உரல்பொருள் இயல்புகள் ஒரு சோடி உரல்பொருள் இயல்புகள் ஒரு சோடி உரல்பொருள் இயல்புகள்
கருத்தில் கொண்டமையால் ஒரு சோடி உரல்பொருள் இயல்புகள் கருத்தில் கொண்டமையால் ஏன் உயரம் கட்டதான் ஒரு சோடி கருத்தில் கொண்டமையால் இத்தகைய இனங்கலப்பு ஒற்றை கலப்பு பிறப்பாக்கம் என அழைக்கப்படும். மோனோகைப்ரிட் கிராஸ். கைப்ரிட் என்றுதான் கலப்பு பிறப்பாகம் சொல்ற. கைப்ரிட் விதைகள் கலப்பு பிறப்பாகம் தான் கைப்ரிட் என்று சொல்ற. கைப்ரிட் கார் அங்க காருக்கு வந்து அங்க டிஎன்ஏ மாத்தி கலந்து கொண்டு வரையில அது கைப்ரிட் கார் அது வேறு. ரைட். ஒற்றை கலப்பு பிறப்பாக்கம் என அழைக்கப்படும். ஓகேயா? ஏன் தந்தா அப்படியே இந்த ஒற்றை கலப்பு பிறப்பாக்கம் அந்த விஷயத்தையும் கேள்வியோட இது பின்னால் ஒற்றை கலப்பு பிறப்பாக்கம் செய்யப்பட்டது. ரெண்டாவது விளங்கணும் அது ஒரு சோடி உரல் இயல்பை எடுத்திருக்காங்க. சரி அப்படியே. ரைட். ஓகே அப்படியே. அடுத்த பாயிண்ட் அப்படியே. F1 சந்ததி தோன்றும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. F1 சந்ததி தோன்றும் விதத்தை காட்டுவதற்காக F1 சந்ததி தோன்றும் விதத்தை காட்டுவதற்காக இது அடுத்த விஷயம். ரைட். F1 சந்ததி தோன்றும் விதத்தை காட்டுவதற்காக கவனிக்க புள்ளியல். புனல் தெரியுதா? புனல் என்ற ஒரு விஞ்ஞானி இருக்கா புள்ளியல். சரியா? அவருடைய பேர் என்னது? புனல். என்ன? தண்ணி எல்லாம் பாவிப்போம். புனல். ரைட். அவருடைய பேர் புனல். நான் வச்ச பேர் புனல். ஆனா அவங்க வச்சிருக்க பேர் என்னடா பிள்ளைகள்? புனட். ஓகே தானே? புனட். ரைட். அழுதுங்க. புனட் எனும் விஞ்ஞானி F1 சந்ததி தோன்றும் விதத்தை காட்டுவதற்காக புனட் எனும் விஞ்ஞானியால் முன்வைக்கப்பட்ட புனட் சதுரம். புனட் எனும் விஞ்ஞானியால் முன்வைக்கப்பட்ட புனட் சதுரம். பிறகு பிள்ளை நான் பகுதிக்கு தான் நான் விளங்க ஞாபகம் இருக்கா. பிறகு புனல் விஞ்ஞானி புனல் சதுரம் என்று எழுதி விட்டு வார இல்லையா? நிச்சயம் பிள்ளைதான். புனட்டா இட்டனா புனட். ஓகே ரைட். முன்வைக்கப்பட்ட புனட் சதுரம் பயன்படுத்தப்படும். ஓகேயா? இது இந்த வாய்ப்பாடு மட்டும் மாதிரி பிள்ளை பாருங்க. 2 இப்படி இருக்கு. இந்த வாய்ப்பாடு மட்டும் தர 1 2 3 இப்படி வாய்ப்பாடு மட்டும் பார்த்தது இல்லையா? இருக்கும். பின்ன தட்டிப்பாங்க. வாய்ப்பாடு மட்டும் இருக்குது. அப்படி கொப்பியில் போட்டிருப்பாங்க. சரி அதை படிக்க என்ன பிள்ளைகள் படிக்க ஈரோண்டு எத்தனை பிள்ளைகள்? ஈரோண்டு 4. சரியோ? 8 8. ஓகே
மூன்று 6 2 9. சரிதானே? விளங்குதா? இப்படிதான் இப்படி பெருக்கி எடுக்கிறல்ல, அதான புனட் சதுரம். என்ன இது இது பெருக்கிறது ரெண்டாள் ஒன்றை போய் என்ன அச்சு பாருங்க. இப்போ ரெண்டாள் ரெண்டு பெருக்கிறது ஒன்று 2 புள்ளிகள். சரியோ? 2 4 பிறகு 2 3 21, 2 2 22 எழுதி விடுறீங்க. இதுதானே போகிறோம். இதை பெருக்கல்ல போட்டுக்கோ குறி, ரைட்? சரி, குறிய மாதிரி விட கூட்டல் போட்டா கூட்டல்னா என்ன முடியாது? கூட்டி போடணும். விளங்குதா? ரைட். அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்யணும்? இப்போ இங்கே பெருக்கி கூட்டி பெருக்கிற எல்லாம் இல்லை. இங்கே என்ன செய்ய முடியாது? இவரை வரை சேர்த்து எழுதுற அங்கே சும்மா நினப்புங்க. இது ஈஸியா? இது ஈஸி முடியாது. நினப்புங்க. என்ன டி 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 கத்தி கொண்டு டீ வேணுமா? இல்லை போனா போடா வெண்ணி. நீ வர முடியாது. டிஎன்டி தானே? கேபிட்டல் டி தான்டா. கேபிட்டல் டி இதே தான் பாருங்க. டி டி இங்கே பாருங்க. கேபிட்டல் டி ஸ்மால் டி. கேபிட்டல் டி ஸ்மால் டி பாருங்க. நீங்கள் உமக்கு எஃப்என் வந்ததா இல்லையா பாருங்க. வந்திருக்கா இல்லையா? இல்லை கையால் சும்மா பட்டி அடிங்க பிள்ளையார். பெரிய இன்ஜினியர்ஸ் அடிமட்டம் வச்சு நான் அடிச்சு விட்றோம். விஷயம் இல்லைங்கன்னா சரி வெடி ஏன் உங்களுக்கு ஒரு கையால் ஒரு நேர் கொடுப்பு அடிக்கலாதோ? ஏன் உங்களுக்கு என்ன கை நடுக்கமே? கை நடுக்கமே? ஆ நடுங்குது. சரியா பிள்ளையார்? அப்படியே பார்த்து எழுதிட்டீங்களா? பார்த்து எழுதிட்டீங்களா? ஆ இங்கே சிமாலிட்டி, இங்கே சிமாலிட்டி இல்லை அப்படியே இருக்கு. விளங்குதே? நம்ம வேணாம் போட்டாலும் கவனமாக இருக்கும். ரைட்? இதில் பாருங்கோ. இது தூயது, இது சிமால். இது தூய நண்ட பிள்ளைகள். இது தூய கட்டை வந்ததா இல்லையா பாருங்கோ? வந்ததா இல்லையா டே? ரைட்? இப்படி நான் எழுதுறதுல கவனமாக இருக்கணும். சரியோ? நான் வேணும் முடியாது. நான் 5 5 10 25 எழுதுவேன் பிள்ளைகள். 55 எழுதுவேன். சரிதானே? சில நேரத்தில் பிள்ளையாவும் நான் பிள்ளையாவும் விளவுறதும் இருக்கு. அதை நான் சொல்லுவேன்னா அதுக்காக எல்லாமே பிள்ளையாண்டு வராது. சரியா? சில வம்பு செய்யுங்க, சிலது உண்மையும் பெறதான். ரைட்? இது வம்பு தான் விட்டு நான் என்ன செய்றீங்கன்னு பாப்போம். ரைட்? அதான் வருது எல்லாம் கை காட்டுறாங்க. சார் சரி பொறுங்க சார், ஏதோ வாங்கி போயிட்டு. ரைட்? ஓகே அப்படியே பாருங்க. இது வந்ததா இல்லையா? இப்போ F1 சந்ததி கலந்து சரியா? F1 சந்ததி வந்து F2 சந்ததி வந்தது இல்ல பாருங்க. தூய நண்டது தூய குட்டை கலப்பான கலப்பான நீண்டது வந்திருக்கா? வந்திருக்கா? இது ஈஸி தான் பிள்ளையர். இது ஈஸி தானே சார்? ஏன் சார் இப்படி எங்களை கொடுமைப்படுத்துறீங்க? முதல் வட்டம் போட்டு அந்த குறுக்கால கோடை விட்டு ஏன் சார் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேட்குறீங்களா பிள்ளைகள்? ஏன்னா அதுவும் கேட்பானே எக்ஸாமில், சொல்லி தரதானே வேணும். அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் இப்படி வரட்டா. இது ஈஸி தானே? கவனம். இது இங்கே போகிற சேர்த்து சேர்த்து விடுறா, அவ்வளோதான் வேலை. சரியா பிள்ளைகள்? ரைட்டோ? இப்போ கவனம். இது வந்து 7க்கு போனீங்கன்னா பிள்ளைகள் இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் படிப்பீங்க பிள்ளைகள். இதுன்ற ஆழமாக தான் இருக்கும். சரியோ? ஏல் பயாலஜிலே இருக்கு பிள்ளைகள் இன்னைக்கு. ரைட்? ஓகே. இதுதான் புனட் சதுரம், புனட் விஞ்ஞானம். இது சொல்ல எம்சிக்யூலாம் போட்டு கேட்கறடா. இது எம்சிக்யூலாம் போட்டு கேட்பாங்க. சரியா? கவனமாக இருக்கணுமா? ரைட்? ஓகேயா? ரைட். அடுத்த விஷயத்துக்கு வாங்க பிள்ளைகள். அடுத்த பிள்ளைகள் மெண்டல். அடுத்த தலையங்க போடுங்க. மெண்டலின் பரிசோதனை முடிவுகள். மெண்டலின் பரிசோதனை முடிவுகள். மெண்டலின் பரிசோதனை முடிவுகள்.
ரைட். மெண்டலின் பரிசோதனை முடிவுகள் எழுதுங்க. உண்டு இயல்புகள் காரணிகளால் கடத்தப்படுகின்றன. இயல்புகள் காரணிகளால் கடத்தப்படுகின்றன. இயல்புகள் காரணிகளால் கடத்தப்படுகின்றன. இது காரணிகள் தான் பிள்ளைகள். உயரம் கூட்டினது பரம்பரையில் காரணிகள் இருக்குல்ல, அதான் ரைட். மெண்டலின் பரிசோதனை முடிவுகள். இயல்புகள் காரணிகளால் கடத்தப்படுகின்றன. ஓகே, அடுத்தது 2வது பாயிண்ட். ஒரே இயல்புக்கு காரணமான காரணிகள். ஒரே இயல்புக்கு காரணமான காரணிகள். ஒரே இயல்புக்கு காரணமான காரணிகள். ஒரே இயல்புக்கு காரணமான காரணிகள். காரணமான காரணிகள் சோடியாக அமைந்திருக்கும். சோடியாக அமைந்திருக்கும். சோடியாக அமைந்திருக்கும். சோடியாக அமைந்திருக்கும். அடுத்த வரையில் எழுதுங்க. அடுத்த வரையில் இவை தூயதாக, இவை தூயதாக அல்லது கலப்பானதாக இருக்கும். இவை தூயதாக அல்லது கலப்பானதாக இருக்கும். ஒரே இயல்புக்கு காரணமான காரணிகள் சோடியாக அமைந்திருக்கும். என்னடா ஒரே இயல்புக்கு என்ன நீண்டது? என்ன ஒரே இயல்புக்கு காரணமான சோடியா தான் இருக்கு நீண்டது. ஒன்று கேபிட்டல் டி கேபிட்டல் டி இருக்கும், அப்படி கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் இருக்கும். சோடியா தான் அந்த இயல்பு இருக்கும், அப்பதான் நீண்டது வரும். சரியா? ஓகே. அடுத்த இல்லை இவை தூயதா இருக்கும் அல்லது கலப்பானதா இருக்கும். ஒன்று தூய நட்டையா இருக்கும் பிள்ளைகள், அல்லது கலப்பான நட்டையா இருக்கும். சரியா? தூய நட்டையா இருக்கும். பார்த்தீங்க அப்ப தூய நட்டை வந்து இல்லதா தூய நட்டை அல்லது என்ன பிள்ளை என்னது கலப்பான நட்டை. கலப்பான ஆட்சியானதும் பின்னடைவானதும் இருக்கு. ஓகே ரைட். அடுத்த 3வது இயல்பு, 3வது முடிவு. 3வது முடிவு கலப்பானதாக இருந்தால், கலப்பானதாக இருந்தால், இதெல்லாம் கேள்விவிடமாய் தான் பாயிண்ட்ஸ் ஆன் ஷார்ட் நோட்ஸ் ஆன், ஆனால் கேள்விவிடமாயே வரும். கலப்பானதாக இருந்தால் ஒன்றினது தாக்கம்தான் வெளி தெரியும். கலப்பானதாக இருந்தால் ஒன்றினது தாக்கம்தான் வெளி தெரியும். ஒன்றினது தாக்கம்தான் வெளி தெரியும். ஒன்றினது தாக்கம்தான் வெளி தெரியும். ஓகேயா? சரி அவளில் இது வந்து மின்னல் இந்த பசங்க வந்து முடிவுகள் எடுத்திருக்கிறார். இப்போ முடிவுகள் சொன்னது இப்போ விளங்கு தானே, போட்டு பார்த்துட்டு தானே எல்லாம். இதான் பிள்ளைய மின்னல் பரிசோதனைகளும் இதில் இருக்க முடிவுகளும் இதுதான். இவ்வளவு ஒரு சாப்டர் இவ்வளவு கிளியரா பிள்ளைகள். இனி இந்த படத்தில் வர மிச்ச விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்களே இல்லை. மிச்ச விஷயங்கள்லாம் டக்குனு பார்க்கலாம். எனி நோட்ஸ் எழுத தேவையில்லையா? இனி நீங்கள் என்ன செய்யணும்? நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு இருக்கு பிள்ளைகள். நாளைக்கு வந்து முடியல கிளாஸ், அடுத்த எழுத போகிறோம். உடனே ஓடுறேன் சார், காய்கறி வீட்டாண்டு ஓடுறேன் இல்லை இருக்கு. எதையும் நீங்கள் ஓடுவீங்க, அதான் இப்போ இடையில வைக்கிறேன். டைம் இருக்குது தான். இப்போ 40 45 ரைட். கவனிங்க பிள்ளைகள். அவன் நாளைய இதில் வந்து உங்களோட 10ஆம் ஆண்டு பார்ட் 2 புத்தகம், 10ஆம் ஆண்டு பார்ட் 2 புத்தகம் குரூப்பில் பாட்டு புத்தகம் எடுங்காண்டு போடுறேன் சார். பாட்டு புத்தகம் நீங்கள் அனுப்பலையா? நான் அரசாங்கம் நடத்துகிறேன் உங்களுக்கு அரசாங்க புத்தகத்தை போட்டு விட்றதுக்கு. நீங்கள் என்ன தூக்கி உள்ளுக்குள்ள கம்பியான வைக்க தான் பிளான் பண்ணுறீங்க சார். உங்கள் அரசாங்க புத்தகம் அடிச்சு கொடுக்குறார். ஏன்டா நான் இன்னும் எவ்வளோ இருக்கு படிக்க கிடக்கு, எவ்வளோ இருக்கு. சரியோ? நாளை உங்கள் பிள்ளைகள் வேணும் படிக்கிற அளவுக்கு நான் படிச்சுட்டு இருக்கோம். முடங்குது. சரியோ? ரைட். ஓகே சரியா பிள்ளைகள்? அடுத்ததை போடுங்க. பாரம்பரிய இயல்புகள் மாற்றமடைவதற்கான காரணங்கள். இந்த பரம்பரை இயல்புக்கு தான் பிள்ளைகள் முக்கியமான பாயிண்டா, முக்கியமான விஷயமா. பரம்பரை இயல்புகள் மாறுறதுக்கான காரணம் ஏன் சார் நாங்கள் மாறி இருக்கிறோம்? சரியோ? பாரம்பரிய இயல்புகள் மாற்றமடைவதற்கான காரணிகள். பாரம்பரிய இயல்புகள் மாற்றமடைவதற்கான காரணிகள். ஏன் பாரம்பரிய இயல்புகள் மாற்றமடையுது? யோசிங்க.
என்ன பிள்ளைகள் யோசிச்சிட்டீங்களா? பாரம்பரிய இயல்பு மாற்றம் காணிகள். ரைட், முதல் ஆளுதுங்க பிள்ளைகள் உண்டு. முதல் ஆளுதுங்க. பெற்றோரின் பிந்திய வயதுகளில் பெற்றோரின் பிந்திய வயதுகளில் பெற்றோரின் பிந்திய வயதுகளில் பெற்றோரின் பிந்திய வயதுகளில் பிள்ளைகள் பிறத்தல். பெற்றோரின் பிந்திய வயதுகளில் பிள்ளைகள் பிறத்தல். சரியா? இது என்ன விளைவு? பெற்றோர்கள் வந்து இப்போ லேட்டா அது வயசு கொஞ்சம் பிள்ளைகள் அப்படி கிடைச்சா லேட்டா திருமணங்கள் பண்ணி அப்படி லேட்டா பிள்ளைகள் கிடைச்சா பிள்ளைகள் அது அவங்களுக்கு அந்த பாரம்பரிய சில மாற்றங்கள் வரும். சரியா? ஏன்டா லேட்டாக பெற்றோர்கள் உடல்நிலையில் அமைப்புகளையும் மாற்றங்கள் ஏற்படும் தானே. இப்போ சாப்பிட்ற சாப்பாடுகள், அவங்களுக்கு கேட்குற இந்த சுவாசிக்க காத்துகள், நச்சுகள், இது எல்லாம் குடிக்காதானே எல்லாத்துலேயும் இந்த விளையோட அவங்களை சேரும். அதெல்லாம் டிஎன்ஏக்களை மாற்றங்களை ஏற்படுத்தும். சரியா? ரைட்டோ. அதுதான் அந்த காலத்தை பைசா அந்த டைமுகளில் அது செஞ்சிடணும். சரியோ? இது ஒன்று என்ன செய்யறது? ஒன்று 14-15 வயசுலேயே கல்யாணம் கட்டுறது, இல்லாட்டிக்கு 40 வயசுல கட்டுறது. அப்போ ஒன்றும் செய்யலாது. சரியோ? அதுக்காக சரி இதை தான் சார் வீட்டை அடிக்க வராங்க. கொல்லாம விட்டாங்கன்னு சந்தோஷப்படுங்க. சரியோ? படிங்க. ரைட். அடுத்த ரெண்டாவது, கதிர்வீச்சுக்கு உட்படல். கதிர்வீச்சுக்கு உட்படல். கதிர்வீச்சுக்கு உட்படல். கதிர்வீச்சு என்றபடியே இப்போ உங்களுக்கு சொல்றேன்டா, இந்த இது இருக்குதான் அப்படி இந்த ஹாஸ்பிட்டல் இந்த எக்ஸ்ரே எடுக்கிறது தான். எக்ஸ்ரே எடுக்கிறது தானே. அந்த எக்ஸ்ரேல வேலை செய்கிறாக்களுக்கு வந்த பிள்ளைகள் அவங்களோட வேலை காலம் 10 வருஷம் தான். அதுக்கு ப்ரொபென்ஷன் நல்ல வேலை என்ன பிள்ளைகள் மிச்ச வேலை 60 வயது மட்டும் செய்யணும். சரியோ? 10 வருஷத்தோட சரி. சரியோ? ஆனா 10 வருஷமும் உடம்புக்கு பிரச்சனை. ஏன்? ஃபுல்லா எக்ஸ்ரே கதிர்க்குள்ள இருக்க போறாங்க, உடம்பு பாதி பெறும். சும்மா உங்களுக்கு அரசாங்கம் 10 வருஷம் கொடுத்துட்டு மற்றவங்க 30-40 வருஷம் வேலை செஞ்சுட்டு வெற்றி எடுக்கிறாங்க. 10 வருஷத்துல கொடுக்கணும் சும்மாவே. விளங்க சொல்றேன். என்ன கதிரியை வேலை செய்யறது கொஞ்சம் ரிஸ்க் தான். யோசிப்பேன் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ரே எடுக்க நீங்க போயிட்டு லைன் அனுப்பிங்க. எக்ஸ்ரே எடுக்கிறது லைன் நின்று கொண்டு பேசி கொண்டிக்கிறது. ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? ஏன் நாங்கள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்ரே எடுக்க போனீங்களோ இல்லை போட்டோ போய் அடிக்க போனீங்களோ? ஆ, அங்கே அவசரப்படுற அங்கே அவங்கள பொறுமையா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாப்பே நிதானம் முக்கியம் முடியல, அவசரப்படக்கூடாது. அப்புறம் அவசரப்பட்டு தந்தீங்கன்னா பிரச்சனை. டாக்டர் வலது கையில குத்துறக்கு இடது கையில குத்தி விடுறாரு, அவ்வளோதான், வேற வேலை இல்லை. டாக்டர் என்ன விளங்குதா? ஹாஸ்பிட்டல் போனால் பொறுமையா இருக்கணும். அப்போ நீங்கள் அங்கே போய் டைம் எப்படி மேனேஜ் பண்ணலாம்? சரியோ? அங்கே கொண்டு போய் அங்கே போய் ஒன்று என்ன செய்யலாம்? நீங்கள் படிக்க வேண்டாம், புக்ஸை கொண்டு படிக்கலாம். புக்ஸாக கொண்டு போகல, அது ஃபோன்லேயே புக்ஸ் ஏற்றி கொண்டு போய் படிக்கலாம். ரெக்கார்ட் எடுத்து கேட்டு கொண்டு இருக்கலாம். ஓகே சார், அடிச்சு கேட்டுட்டு இருக்கலாம். இது அங்கே போய் இருந்துட்டு அங்கே காய்ச்சிட்டு இருக்கு, இல்லாட்டி ஃபோன் எடுத்து அப்படியே காய்ச்சி கொண்டு இருக்கிறது, இல்லாட்டி கேம் விளையாடுறது, இப்படி தேவையில்லாத தாங்க எப்படி பார்க்க டைம் மேனேஜ் பண்ண கூட எல்லாம் இருக்கு. சரியா? ரைட். அப்போ எக்ஸ்ரே அந்த கதிர்வீச்சுகளுக்கு தான் கதிர் தாக்கங்கள் அதில் வந்து என்ன செய்யும்? அந்த டிஎன்ஏகளை மாற்றங்களை ஏற்படுத்தும். சரியோ? அதான் அதிகம் ஃபோனும் கதிர்வீச்சு தான். ஃபோன் வந்து நீங்கள் அதிகம் காதில் எல்லாம் வச்சு காய்க்கிறீங்க. வலது பக்கம் வச்சு காயக்கூடாது ஃபோன். இடது பக்கம் காதெல்லாம் காய், அப்புறம் இந்த தாக்கம் குறைவாக இருக்கும். சரி, ஃபோன் நீங்கள் காதில் வச்சு அதிகம் நீங்கள் காய்க்குதுன்னா இந்த ஹெட்செட்டில் அடிச்சு அப்படி காய்க்கலாம். இப்போ நீங்கள் ஹெட்செட்டில் இந்த ப்ளூடூத் ஹெட்செட் பாவிக்கிறீங்களோ, இதில் காதில் இப்போ தோடு குத்திருக்காங்களோ இல்லையோ, கேர்ள்ஸோ பாய்ஸ்க்கு தோடு துருவாய் தான் சைலையும் குத்துறாங்க. காதில் இந்த வெள்ளை கலரில் கருப்பு கலரில் காதில் ஒரு செவிட்டு மிஷின் மாதிரி கிடக்கும். விளங்குதோ? விளங்க என்ன? ஏதோ ஒரு போட்டோ, ஐ போட்டோ, ஏதோ ஒரு போட்டோ. ரைட். ஏர்பட். ரைட். இதுக்குள்ள இருக்கும் இது போட்டு அதுக்கு போட்டு. சரியோ? அது தண்டை வாழை சிரிச்சோண்டு போக முடியும் ரோட்ல. காய்ச்சோட சிரிச்சோண்டு போகும், தண்டை வாழை வாங்கிட்டு போகும். இதனால தண்டை வாழை தனியாக காய்ச்சி போட்டு பார்த்தா அது எங்கள் காது கிடைக்கும். விளங்குதா? அது வயர்லெஸ் தான் அப்படி. அப்போ கதிர்வீச்சு கதிர் என்ன வழியெல்லாம் வழி அந்த அல்ல ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகுது அந்த கதிர்வீச்செல்லாம். அதெல்லாம் எங்களுக்கு என்ன வழியல் காதுக்கு கூடாது. சரியோ? அது உண்மையான பிஸியான ஆக்கள், டைம் மேனேஜ் பண்ணுற ஆக்கள் அது போட்டு பாய்ச்சா பரவாயில்ல. இது போட்டு ஸ்டைல் போட்டு ஓ யா 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 குஷோ ஓ ஷா போட்டு தெரியுறது. சரி, தண்டை விளையாடி கொண்டு தெரியும். காதுகளை நீங்கள் போட்டு சவுண்டை கூட கேட்டிங்கன்னா என்ன செய்யும்? செவிப்புறமன் செவு பாதிக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ விளங்க. ஏன் சொல்லுங்க, இது இப்போ தான் வந்திருக்கு. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் இதோட தாக்கம் தெரியும். விளங்க. கூட ஸ்க்ரீன் கேம் விளையாடுறாக்கள், ஒரே ஸ்க்ரீனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அவளுக்கு கண் பிரச்சனை வருது இல்லையா? அது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கண்ணாடி போடுறது இதன்றது, கண்ணாடி போட்டு பாவிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் காலத்தில் கண்ணாடியை காட்டிடலாம். எங்கள் கண் விலை சரியான அமைப்புக்கு வந்துடும். அடே கண் பார்வை வரக்கு என்ன காரணம்? எங்களோட கண் வில்லின் அமைப்புல ஏற்பட மாட்டோம். அதை கண்ணாடி பாவிக்க கொஞ்சம் இயற்கை வில்லை தான் அவளுடைய கண்ணுக்குள்ளே இருக்குது, அது சீராகி வந்துடும். இது சீராகக்கூடாது. கண்ணாடி நாங்கள் ஸ்டைலுக்கு போடணும்னு இழுத்து கொண்டு இருக்கு. பராமரிச்சிங்க அப்படி அந்த தடிப்பை குறைச்சு ஒரு இடத்துல கண்ணாடியே இல்லாமல் பண்ணணும். டாக்டர் சொல்லுவார், நீங்கள் 6 மாதம் பாவிங்கோ, அப்புறம் உங்களுக்கு ஓகே ஆயிரும். நான் கேட்டேன் தானே, நாங்கள் சிலர் போடாது, வெக்கத்தில் போடாது. கண்ணாடி போய் கண் வெத்தோட எடுக்கிறது. கண்ணாடி எங்கம்மா? அது வீட்டை கிடக்கு.
ஏன் போறேல போட்டு எனக்கு வெக்கமா இருக்குது. அப்ப இதுல என்ன செய்யுது விளங்க சொல்றேன். அப்ப கவனமா. ரைட். அடுத்த எழுதுங்க. மூன்றாவது, தாய் கர்ப்பமாக இருக்கையில், தாய் தாய் என்ற அம்மா, தாய் கர்ப்பமாக இருக்கையில், பயாலஜி படிச்சீங்கன்னா பாதி டாக்டர் ஆயிருவீங்க புள்ளி. தாய் கர்ப்பமாக இருக்கையில் ஜேர்மன் சின்னமுத்து, ஜேர்மன் சின்னமுத்து, ஜேர்மன் ஜேர்மன் புற அமெரிக்கா கனடாலாம் கேட்குறீங்களா? அந்த பேர் அப்படிதான் வச்சிருக்காங்க. நான் என்ன செய்யறது? போட்டு விட ஸ்ரீலங்கா சின்னமுத்துண்டு சில எழுதுங்க. ஜேர்மன் சின்னமுத்து நோயால் பாதிக்கப்படல், ஜேர்மன் சின்னமுத்து நோயால் பாதிக்கப்படல். சரியா புரியல்? இப்போ கவனிங்கோ. இப்போ தாய் அம்மா வந்து இப்போ கர்ப்பமாக இருக்காங்க புரியல். அந்த நேரங்களில் வந்து என்ன நடக்கும்டா, இந்த நோயில் அது இந்த அம்மை வருத்தவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அம்மை வருத்து அதே மாதிரி அந்த சின்ன முத்து, சின்ன முத்து பெரிய முத்துன்றா அதுதான். அந்த அம்மன் வருத்தவண்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. அம்மன் வருத்தவண்டு பொக்க பொக்கலாம் அது ஒரு வைரஸ் தொட்டு தான் புரியல். சரிதானே? அப்போ அந்த நேரங்களில் இந்த நோயில் வந்ததுண்டா அது பிள்ளையும் தாக்கும். அதான் தாய் கர்ப்பமாக இருக்கக்குள்ள அவங்களுக்கு வேலை கவனமாக இருக்க வேணும். சரியோ? நல்ல விஷயங்களை நல்ல பார்க்கணும். அதிர்ச்சி ஆகக்கூடாது. தாய் அதிர்ச்சி ஆகிட்டாங்கன்னா அது பிள்ளையும் பாதிக்கும். சரி, அது வந்து பிள்ளையும் பாதிக்கும். சரிதானே? விளங்குதோ? அதான் அந்த கர்ப்பமாக இருக்க காலங்கள், அந்த 9-10 மாத காலங்கள் என்னது வேலை கவனமாக இருக்கிறது, அவங்களை கவனமாக பார்த்துக்கொள்றது. சரியோ? அது பார்த்துக்கொள்றதா இல்லையானா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரியோ? நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். சரியோ? ஏன்னா அது வயதில் இருக்க பிள்ளையும் வந்து எல்லா விஷயத்தையும் என்ன செய்யும், உள்ளுக்கு ரிசீவ் பண்ணிக்கொண்டே இருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கும். சரியா? ஒரு 2-3 மாதத்துலேயே என்ன செய்ய முடியாது, அது கேட்க வலிக்கட்டும். என்ன கேட்குறாங்களா? அப்பா அம்மா வந்து இப்போ அம்மா தாய் வயிற்றுல குழந்தை இருக்கீங்களா, அம்மா வந்து ஃபோனை பார்த்து கொண்டு இருந்த ஒரே ஃபோன் தான் பாவிச்சுட்டு இருந்தா சரியோ, பிள்ளை வந்து என்ன செய்ய தெரியுமா? இப்போ பிள்ளை வந்து என்ன செய்ய தெரியுமா? அங்கே டெலிவரி டைமில் என்ன செய்ய தெரியுமோ? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அப்படிலாம் கேட்கும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், அம்மாட்ட கேளுங்கோ, ஐஃபோன் 18 ப்ரோ மேக்ஸ் எடுத்து வச்சிருக்கான்னு கேளுங்கோ. டாக்டர் எப்போ கேட்பார்? அம்மா அது ஐஃபோன் பிள்ளை கேட்குது. இல்லை வாங்கல டாக்டர், அது ஆர்டர் பண்ணியிருக்கு வாங்கல. அப்போ டாக்டர் சொல்லுவார் பிள்ளைகிட்ட, இன்னும் வாங்கலையா, நீங்கள் வாங்க வெளியே. நோ 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 நோ, அம்மா வாங்கினா தான் நான் வெளியே வருவேன், நான் இல்லாட்டி நான் கருவறைக்குள்ளே இருக்கிறேன் போய் இருக்கு. விளங்குதா சொல்கிறேன்? சரியா விளையல்? விளங்குதா? அப்படின்றது தான் போக போகுது, போய் கொண்டு இருக்க பிள்ளைகள். அது பல தாய்மார்கள் அதை விளங்கி கொள்றதும் இல்லை. யாரும் கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா கவனம். விளங்குதா? உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணும், நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். எதிர்காலம் இருக்குத்தானே உங்களுக்கும். ரைட். சரியோ? விளங்குதா பிள்ளைகள்? நீங்கள் அப்பா அம்மா படுற கஷ்டங்கள் எப்போ விளங்கும் தெரியுமா? தெரியுமா பிள்ளைகள்? அவங்க இல்லாத காலத்தில் இல்லை, நாளை நீங்கள் அப்பா அம்மா மாறுற அந்த கட்டத்தில் அந்த அருமையில் உங்களுக்கு விளங்கும். சரிதானே? அப்போ நீங்கள் செஞ்சதை விட பல மடங்கு. இப்போ நீங்கள் சைக்கிள் வேண்டி தெரியல, பைக் வேண்டி தரேன் சண்டை பிடிக்கீங்களா? நாளை உங்கள்கிட்ட பிள்ளை எனக்கு கார் வாங்கிதா, இல்லாட்டிக்கு உங்களோட காலத்திலே கத்தி வைக்கும், வாங்கி தாரியா இல்லையா? அப்படிதான் வரும். விளங்குது? அப்போ கவனமாக இருந்து கொள்ளுங்க. அதுக்கு என்ன படிச்சு கிடிச்சு ஒரு இதுக்கு வந்துருங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ இந்த தாய் வந்து கர்ப்பமாக இருக்க காலப்பகுதியில் வந்து பிள்ளைகள் சரியோ, அப்போ அந்த காலகட்டத்தில் வலு கவனமாக இருக்க வேணும். இந்த ஃபோன் அலைவரிசைகள், இந்த நெட்வொர்க்குகள் இதெல்லாம் குறைச்சிருக்கணும். சரியா? அதிர்ச்சியான இதெல்லாம் கண்டக்கூடாது. மாசுக்கு தான் சூழல் மாசாயும் இந்த காற்று வாய் இருக்கு தானே. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்போ இந்த கர்ப்ப காலங்களில் பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். சரி, உங்களை வீடுகளையும் அப்படி கர்ப்பிணி தாய்மார் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து அதான் பிள்ளைகள் வழியில் போக்குவரத்துக்கெல்லாம் போனால் பஸ்ஸில் இடம் கொடுக்குறது. சரியா? அந்த ஒதுக்கப்பட்டதாக இருக்கும் இல்லையா, இந்த ஆசனங்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒதுக்கப்பட்டலாம் இருக்கும் இல்லையா? ரைட். அப்போ அவங்களாம் வந்து நிற்கக்கூடாது, அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ அதில் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்து கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? அது முக்கியம். சரியா?
சும்மா இல்லை பிள்ளை, ஒரு உயிரை வந்து சுமந்து வழியை பெற்றெடுக்கின்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை, விளங்குதோ சொல்றது. கவனமாக இருக்கணும், விளங்குதோ. அப்போ பிள்ளைகள் வர்றதெல்லாம் சும்மா லேஸ்பட்டது இல்லை. இனி இப்போ அங்கே சாப்பிட்ற சாப்பாடுகள், இந்த உலக மாற்றங்கள், கால மாற்றங்கள் எல்லாம் நிறைய மாறி இருக்கு பிள்ளை, விளங்குது. அப்போ பருவ காலத்திலேயே மழை பெய்யல, விளங்குதா சொல்ல, விளங்குதா. அப்படியெல்லாம் மாறிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் போய் கண்கூடா பார்க்கக்கூடியா இருக்கு. வேலை கவனமாக இருக்கணும், அதில் சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடணும், பிடிச்ச விஷயங்களை செய்யணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியோ. எல்லா தாய்மாருமே எல்லாம் நான் சொல்ற மாதிரி அந்த 10 மாதம் ஃபேவரட்டாக இருந்தால் பிள்ளை பெறன்ற இல்லை பிள்ளைகள். எத்தனையோ தாய்மார் வந்து அந்த கஷ்டங்களை தாண்டி எல்லாம் பெற்றிருப்பாங்க. அவங்க கூட கூட அம்மாக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்க அவங்க கஷ்டங்களை சொல்லுவாங்க, விளங்குத சொல்றது. அப்படியெல்லாம் இருக்கு நிறைய இது. சரிதானே. அப்போ அப்படிதான் நிறைய சிக்கல் இருக்கு. இப்போ நான் பிறக்கிற நான் வயிற்றுல அம்மாவோட வயிற்றுல இருக்கிற நேரங்களில் வந்து அப்போ இந்த வடக்கு இந்தியாவில் பிரச்சனை, வடக்கு பக்கம் நடந்த பிரச்சனை எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க, ரைட். அந்த காலங்களில் 2005ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு தான் பிறந்த நம்மளே. 95ஆம் ஆண்டு அந்த பிரச்சனை டைம்களில், அந்த யுத்த காலங்கள் சரியா, அந்த நேரத்துல எல்லாம் அம்மாவோட வயிற்றுல நான் இருப்பேன். அம்மா அந்த யுத்த காலத்துல இருந்து அப்படி அங்கே இங்கே மாறி மாறி ஓடி ஓடி தெரியறதானே, வயிற்றுல நான் இருக்கேன், ஓடி ஓடி தான் தெரிஞ்சது. அப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பிறக்கையில் பிள்ளைகள், ஹாஸ்பிட்டலாக நான் பிறகு நடக்குது அந்த. அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பிறக்கையில் அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் வந்து மாட்டு கொட்டிருக்காமலே பிறந்தேன். மாட்டு கொட்டிருக்கலாமலே எனக்கு வந்து அந்த மருத்துவ விஜயன்னு சொல்லுவாங்கல்ல, மருத்துவ விஜயன்னு சொல்கிறானே அவங்களாம் எனக்கு என்னது அந்த பிரசவம் பார்த்தது. வீட்டில் எங்கள் அப்பா பகடி சொல்லுவார், உன்னை காட்டுக்காக தான் அடுத்தது, காட்டுக்காக தான் பகடிக்கு சொல்லுவார். அப்போ நமக்கு ஒரு டவுட் இருந்தாங்க, உண்மையான நம்மளை காட்டுக்கு தான் எடுத்தாங்களோ. சரியோ. அப்போ நான் அம்மாட்ட போய் கேட்பேன், என்ன இவர் எப்படி பேசுவார், உண்மையா அப்படின்னு விட. அம்மா என்ன சொன்னா தெரியுமா, மற்ற பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில் பிறந்த தம்பி, அதுகளை சொல்லலாம் மாறிக்கிரி எடுத்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் பிறகு சொல்லலாம், நீ நீ கொட்டல் காட்டா பிறந்த நீ இன்னும் என்ன மாறி எடுக்கிறது, விளங்க சொல்ற. இப்போ என்ன மாட்டு கொட்டலுக்கு கண்டுபிடி சேர்த்து மாற்றி எடுத்து வரதா இல்லை தானே. மனுஷன் தான் விளங்குது அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த நேரங்களில் வந்து பிள்ளைகள் சரியா, அந்த நேரங்களில் அம்மா பயந்து பயந்த பிள்ளைகள் ஓடி இருப்பாங்க. அந்த சத்தங்கள் யுத்தங்கள் பயந்து பயந்தா ஓடி இருப்பாங்க, விளங்குதா. அந்த பய உணர்ச்சி பிள்ளைகள் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்த பிள்ளைகள். நான் ஒரு 16 17 வயசு மட்டும் சரியான பயந்த சுபாவம். இப்படி எல்லாம் கதைக்க மாட்டேன். ஸ்கூல்ல அந்த கேர்ள்ஸோட எல்லாம் கதைக்கவே மாட்டேன். கேர்ள்ஸ் எல்லாம் கண்டா கதைக்கவே மாட்டேன். தூரத்தினாலே நடுங்க வலிக்கிறோம், அப்படி ஒரு பயம். இது சின்ன பையன் டக்குன்னு பயந்துருவேன், அப்படி சரியான ஒரு இதாக இருந்தா அவளு. இது எனக்கு அந்த அப்படியே பிறகு அதை ஆராய்ஞ்சு பாய்க்கவும் வந்தது. அந்த அந்த டைம்ல மக்கள் பயந்து அடே அந்த யுத்த காலங்கள்ல அங்கே அலைஞ்ச சூடைக்குள்ள குண்டு வெடிக்கல, என்ன குண்டு வெடிக்க என்ன ஜாலியா வெடிக்கணும் பார்த்து பார்த்து ஓடுவாங்க இல்லை தானே. அப்படியே உயிரை கையில் பிடிச்சி ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வயதுகள் அங்கே வந்து எவ்வளோ பயந்து இருப்பாங்க. அந்த இதில் தாக்கம் எனக்கு இருந்தது. பிறகு அது நான் வளர்ந்த பிறகு வளர பிறகு அதெல்லாம் மாற்றி மாற்றி இப்போ அது மாறி வந்துட்டு, தைரியம் எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இப்போ எல்லாம் அப்படி கதைக்கிறேன். கதை தான் அப்படி படிப்பிக்கிறேன் உங்களுக்கு, விளங்குதா அவளு. அவை 14 வயதுல ஓய்வு அப்படிலாம் என்ன மாட்டோம். சரி அவளு. அப்படித்தான் இருந்தது, விளங்குதா. இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு பின்புலங்கள் இருக்கும் பிள்ளை, விளங்குதா. உங்களுக்கும் இருக்கும். சரியோ. அப்போ இதெல்லாம் அந்த தாக்கங்கள் செலுத்தும். அப்போ அதில் அந்த மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கும் பிள்ளை. சரியா. யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை பிறந்து வர்றதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, எவ்வளவு பரம்பரைகளுக்கு எவ்வளவு மாற்றங்கள் இருக்குது, விளங்குதா. ரைட். அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், சூழல் மாசடைவதால் சூழல் மாசடைவதால் சூழல் மாசடைவதால் ரசாயன பொருட்கள் சூழல் மாசடைவதால் ரசாயன பொருட்கள் சூழல் மாசடைவதால் ரசாயன பொருட்கள் நச்சு பதார்த்தங்கள் உடலினுட் சேர்தல். ஒரு 5 நிமிஷம் படிக்கலாம் முடிகிறேன். நச்சு பதார்த்தங்கள் உடலினுள் சேர்தல். நச்சு பதார்த்தங்கள் உடலினுள் சேர்தல். சரி. இப்போ சூழல்ல நச்சு வாயுக்கள், சாப்பாடுல நச்சுகள் இருந்து அப்படின்னு செய்யும், அது உடல்ல சேர்ந்தாலும் பிள்ளையை பாதிக்கும். இப்போ கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். தயவு செய்து கர்ப்பிணி தாய்மார்களை கண்டாலோ தண்டாலோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அல்ல ஒத்துழைஞ்சாங்க. சில பஸ்ஸில் பார்த்தா வந்து சீட்டு கேட்பாங்கன்னு நைசான டக்குனு கண்ணு இப்படி படுத்துறது. சரியா. இல்லாட்டி ஃபோனை வச்சு கொண்டு இருக்காது, காட்டிகள் இல்லாமல் இருக்குது. சரியா பிள்ளைகள். முக்கியம் அவங்களுக்கு இடம் கொடுத்து கொள்ளுங்க பிள்ளைகள். சரிதானே. ஏன்னா இனி வர காலத்தில் ஒரு பிள்ளையை சுமந்து இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை பிள்ளைகள். சிலருக்கு கரு வந்து தங்கி கூட கரு வந்து கலையிற வாய்ப்பெல்லாம் இருக்கும் பிள்ளைகள். சரியா. இல்லைங்க சொல்ற சரியான ரிஸ்க் பிள்ளைகள். தவம் சொல்லுவாங்க, நீ தவம் இருந்து பெற்ற பிள்ளைலாம் சொல்லுவாங்கல்ல. சரியோ. அதெல்லாம் அந்த வழியில அவங்களுக்கு தமிழே தெரியும். அதே இடையில அந்த இதெல்லாம் இப்போ அதிர்ச்சியானது, இப்போ அந்த கரு தங்கி கொஞ்சம் காலங்கள் ஆரம்ப காலகட்டங்களை அதிர்ச்சியான விஷயங்களை கேட்டாலோ, அப்படி வயிற்றுல அடிபட்டாலோ, சம்திங் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ, அந்த உணர்வுகள் எல்லாமே பிள்ளை அங்கே பிள்ளைக்கு ரிசீவ் ஆகும். சரியோ. அப்படியெல்லாம் சிக்கல் இருக்குது.
சில சில தாய்மார் வந்து இப்போ பிள்ளை வேணாமண்டு போட்டு வேண்டா ஒரு பிள்ளைய பெறணும் வேண்டாலோ, அம்மாவுக்கு பிடிக்கல பிள்ளை வரணும், சில வீட்டு கட்டாயத்தில் பிள்ளை வருவாங்க. ஸோ கல்யாணம் கட்டியாச்சு, சரி நீங்கள் சின்ன பிள்ளைகள தான் பிள்ளை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த வேண்டா ஒரு பிள்ளைக்கலாம் அம்மாவுக்கு மனசால விருப்பம் தானே, அதால கூட அந்த மன ஓட்டத்தாலையும் அந்த கற்பங்கள் கலையிற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு பிள்ளை. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளை வாங்குதா. சரியோ சாப்பிட்ற சாப்பாடுகள், சில சாப்பாடு சாப்பிட்டா கற்பம் கலைஞ்சிடும் பிள்ளை. சரியோ அந்த சிசு வந்து என்னது கலைஞ்சு போயிடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா இல்லை உங்களை உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு விளங்குது இல்லை. அப்படி இப்போ படிக்கைக்காக உங்களுக்கு விளங்கியிருக்கணும். சரி இதே இந்த பிள்ளை அதாவது நாங்கள் பண்ணாமல் இனப்பெருக்கத்தில் வந்து பிள்ளை அந்த காலமெல்லாம் இருக்குதான் அப்படி இனப்பெருக்க தொகையெல்லாம் படிச்சு கேட்க உங்களுக்கு இன்னும் அந்த விளக்கம் கூட வரும். சும்மா லேஸ்பட்ட வேலை இல்லை பிள்ளைகள். அது வரைக்கும் அந்த அந்த 10 மாதமும் பிள்ளைய வெளியேட்டதுக்கு மட்டும் போல இது பிள்ளைகள் சொல்லுங்க அப்போ யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கைன்ற மகத்துவம் தெரியணும், ஒரு பிறப்புன்ற ரகசியம் தெரியணும், அதோட அருமை தெரியணும்டா பிள்ளைகள். உங்களுக்கு டைம் ஃப்ரீயா இருக்குன்னு இதில் பார்க்குக்கோ பீச்சுக்கோ போக வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க பிள்ளைகள், நோயாளிகளை பாருங்க, இந்த பிறந்த குழந்தைகளை பாருங்க, போய் பார்க்க உங்களுக்கு அதோட அருமையில் விளங்கும் பிள்ளை. சரி அப்படித்தானே எங்களை மாவுல கஷ்டப்படுவாங்க இப்படி தண்டுவாங்க. அதே கூட அப்பா இப்போ வேலை செய்கிற இடங்கள் சரி இப்போ அரசாங்க வேலையை தாண்டி மற்ற வேலைகள் ப்ரைவேட் வேலையோ ஒரு பைக் மெக்கானிக்கோ இல்லை ஒரு மேசன் வேலையோ இல்லை ஒரு கூலி வேலையோ அப்படி கூட அப்பா வேலை செய்கிறாங்கன்னா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு நாளைக்கு அவர் வேலை செய்கிற இடத்துல போய் ரகசியமாக போய் பாருங்க உங்களோட அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு. விளங்குதா? அது மாதிரி தான் உங்களோட அம்மா. விளங்குதா? இதெல்லாம் நீங்கள் சில பார்க்கணும் பிள்ளைகள். ஏன்னா இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் வந்து தங்களோட கஷ்டங்கள் பிள்ளைக்கு தெரியக்கூடாது வளர்க்குறாங்க அந்த ஒரு கோட்பாடில். தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைக்கு பிடிச்சிருக்கணும், தான் கிழிஞ்ச சட்டை போட்டாலும் பரவாயில்ல, பிள்ளை நல்ல புது சட்டை போடணும், நல்லா இருக்கணும் என்றாங்க. ஆனால் அப்படி அர்ப்பணிக்கிற தாய் தப்பனுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. விளங்குதோ? அதுக்கு நீங்கள் ஒன்றும் புது சட்டை ஒன்றும் வாங்கி கொடுக்க தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை, படித்து நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்தாலே போதும் பிள்ளை. சரியோ? திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் பிள்ளை, என்ன சொல்லியிருக்கார்? ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். திருக்குறள் விளங்குதா? ஈன்ற பொழுது என்ன அப்படி என்ன பிள்ளைய பெற்றெடுக்க வந்து பிள்ளை அப்பதான் ஒரு பெண் வந்து தாய் ஆகிறாள். விளங்குதா? விளங்குதா சொல்ற தாயாகிற அந்த சந்தோஷம் உலகத்துல பெரிய சந்தோஷமா ஒரு பெண்ணுக்கு, நான் அம்மா ஆயிட்டேன். விளங்குதா? பிள்ளைய பெற்றெடுத்துட்டு அதை விட பெரிய சந்தோஷம், உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிற தாய்க்கு இருக்கல. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? தண்டை பிள்ளையே எல்லா அறிஞர்கள் படிச்சாக்கலாம் சார், பிள்ளைண்டா இப்படி இருக்கோண்டா, பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய போண்டா, இப்படி படிச்சிருக்காங்க இப்படி இருக்காண்டு எல்லாம் ஊராரியே சொல்லுவாங்கல்ல. அதை காதோல கேட்க பிள்ளை என்னது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குமா? சரியா? அப்ப நீங்கள் உங்களோட அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்காட்டியும் பரவாயில்லை, இருக்கிற பேரை நாசமாக்க வந்தீங்களா அழிச்சு காணும். விளங்கா சொல்றது? ரைட்டோ? அப்படி இப்படி வாழ்ந்தா அப்படி வாழணும் பிள்ளைகள். அதான் நீங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்கிற பெருமை செய்கிற ஒரே விஷயம். அது எதன் மூலம் சாத்தியம்? கல்வியின் மூலம் சாத்தியம். சரியோ? படிப்பின் மூலமா சாத்தியம் பிள்ளை. சரியோ? படிச்சு கொண்டு போனீங்கடா அது மூலமா படிப்பேன்க்கு அப்புறம் சொல்லு சார் படிச்செல்லாம் சாதிச்சாங்க பிள்ளைகள். படிச்ச புத்தக படிப்புன்னு நான் சொல்லல, படிக்கிற புத்தக படிப்பு, அனுபவ படிப்பு, 4 பேர்ட்ட கேட்டு எடுக்கிற படிப்பு எல்லாமே படிப்பு தாண்டா. கற்றுக்கொண்டு நீ ஒரு நல்லதுக்கு வந்தீண்டா அது எல்லாருக்குமே நல்லது. உங்களோட அப்பா அம்மா செய்கிற ஒரே ஒரு கைமாறு அதுவாகத்தான் இருக்கும். இப்போ நீ எவ்வளோ கோடி உழைச்சி கொட்டாலும் அதுக்கு அதுக்கு எந்த பலனும் எந்த சந்தோஷமும் அது கிடைக்காது அப்படி. சரியோ? என்ன பிள்ளைய நான் நல்லா வளர்த்துருக்கிறேன், எல்லாம் நல்லா சொல்கிறாங்க, ஓகே அது போதும் என்ற அளவுக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னா காணும். அவ்வளோதான் விஷயம். சரி அப்படியே? ஓகே அப்படியே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நேற்று என் கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருங்கோ, வந்தால் தான் அடுத்த விளங்கும். ஓகே.